நிகழ்வில் பங்கேற்க வந்திருக்கின்ற அனைத்து ஆர்வலர்களையும் இந்த நிகழ்வின் தொடக்கத்திற்கு வருகை தந்து முன்னால் வந்து அமர்ந்து ஒத்துழைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சொல்லு சார். டைம் வந்து 15 இவ்வாய்வரங்கில் தமது ஆய்வுரைகளை முன்வைப்பதற்காக 15 நிமிடங்கள் ஒரு ஆய்வாளருக்கும் வழங்கப்படும். தயவுசெய்து நேரத்தை கருத்தில் கொண்டு அந்த நேரத்திற்குள் தமது ஆய்வுரைகளை முன்வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். தயவுசெய்து வருகை தந்திருக்கின்ற அனைத்து ஆர்வலர்களையும் இந்த அரங்கில் வந்து அமருமாறு திரு பௌசல் அவர்கள் கேட்டுக்கொள்கின்றார். நிகழ்வை தொடங்குவதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். முதலாவது அரங்கிலே இன்றைய மலையக மக்களின் இலங்கை தீவில் இலங்கை மலையக தமிழர்களின் 200 ஆண்டு கால வரலாற்றிலே பல்வேறு கலை இலக்கிய அரசியல் சமூக தொழிற்சங்க செயற்பாடுகள் கூடாக ஒரு சமூகம் புடம்போடப்பட்டு எழுந்து வந்திருப்பதை அனைவரும் அறிவீர்கள். அந்த சமுதாயத்தின் முக்கியத்துவம் அளிக்கும் முகமாக இன்றைய ஆரம்ப நிகழ்விலே மலையகம் தொடர்பான மலையகத்தின் பண்பாட்டு அம்சங்கள் தொடர்பான ஆய்வரங்காக முதலாவது அமர்வு ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்விலே தன்னுடைய முதலாவது ஆய்வுரை முன்வைப்பதற்காக மலையகத்தின் இளம் நாடகவியலாளரும் அவர் 25 ஆண்டுகளுக்கு மேலாக முழுநேர நாடகவியலாளராக செயல்படுபவர். பல்வேறு தமிழ் சிங்கள நாடகங்களிலே பங்கு பெற்றி தன்னுடைய ஆளுமையை பதிவு செய்தவர். நவீன நாடக செயற்பாடுகளிலே மலையகத்தின் இளம் ஆளுமைகள் கடந்த 20-25 ஆண்டுகளாக மிக முக்கியமான பாத்திரங்களை வைத்து வருகிறார்கள். இலங்கையின் முதல் 10 நாடகவியலாளர்கள் என்று எடுத்துக்கொண்டால் அவர்களில் மலையகத்தவர்கள் 5 பேருக்கு மேல் இருக்கின்றார்கள் என்ற நிலையிலே இந்த இளைஞர்கள் தீவிரமான செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகிறார்கள். அந்த வகையிலே தன்னுடைய நாடக செயற்பாடுகளுக்காக ஜப்பான் நாட்டின் அதிஉயர் கலைத்துறை விருதான பூங்கா விருதை வென்ற மலையகத்தின் கொட்டியாக்கொல்லை தோட்டத்தைச் சேர்ந்த இளம் நாடக கலைஞரான திரு லோகநாதன் ராசையா அவர்கள் நீண்ட காலமாக மக்கள் கலரி நாடக குழுவிலே செயல்பட்டு உலகத்தரம் வாய்ந்த நாடகங்களை தயாரிப்பதில் நெறியாள்வை செய்வதில் அவற்றின் முக்கிய பாத்திரங்களை ஏற்று நடிப்பதில் நாடகங்களை மொழிபெயர்ப்பதென்று மிக முக்கிய பாத்திரங்களை வைத்து வருபவர். தற்பொழுது அரங்கத்தோழர்கள் பண்பாட்டு அமைப்பு என்ற தியேட்டர் மேட்ஸ் கல்ச்சரல் குரூப் என்ற ஒரு குழுவை உருவாக்கி தொடர்ச்சியான சுதந்திரமான முழுநேர நாடக செயற்பாடுகளை முன்னெடுத்து வருபவர். அவருடைய பாரியாரான செல்வராஜ் லீலாவதியோடு சேர்ந்து இந்த முயற்சிகளை அவர் நீண்ட காலமாக முன்னெடுத்து வருகின்றார். கடந்த ஒரு வருட காலம் கிட்டத்தட்ட 12 மாதங்களாக இந்த மாதத்தோடு நான் நினைக்கின்றேன் தொடர்ச்சியான ஒரு மாதாந்த நாடக விழாவை புகோந்தரா பிரதேசத்தில் இருக்கின்ற ஒரு கிரீன்லைன் மண்டபம் என்ற மண்டபத்திலே மாதாந்தம் தொடர்ச்சியாக இடைவிடாது நடத்தி வந்திருக்கிறார்கள். 30க்கும் மேற்பட்ட நாடகங்களை ஒரே வருட காலத்தில் தயாரித்து நெறியாள்கை செய்து மேடையேற்றிருக்கிறார்கள். அவர்கள் இறுதியாக தயாரித்த 2 நாடகங்களை சொல்ல வேண்டும். லயத்து கோழிகள் என்ற ஒரு நாடகம் கடந்த ஆண்டு இதே காலப்பகுதியில் புகோந்தரா மலையகத்தின் வரலாற்று சிறப்பு மிக்க கொட்டியாக்கொல்லை தோட்டத்திலே அரங்கேற்றப்பட்ட போது அந்த நாடகத்தை தோட்ட நிர்வாகமும் போலீஸாரும் இராணுவ புலனாய்வு பிரிவினரும் நேரடியாக தலையிட்டு அந்த நாடகத்தை அரங்கேற்றுவதற்கு பல்வேறு இடையூறுகளை ஏற்படுத்தினார்கள். அதற்காக பல்வேறு சட்ட ரீதியான போராட்டங்களை கூட நடத்த வேண்டிய நிலை வந்தது. இன்றும் கூட அவர்களை நிழலாக பின்தொடர்கின்ற புலனாய்வுத்துறைக்கு மத்தியிலே அவர்கள் துணிச்சலான மலையக பாட்டாளி வர்க்கத்துக்கே உரிய அந்த வீரார்ந்த குணாம்சத்தோடு செயற்பட்டு வருகிறார்கள். லயத்து கோழிகள் என்ற அந்த பிரசித்தி பெற்ற நாடகம் இலங்கையின் பல பாகங்களிலும் இன்று அரங்கேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. சிறுவர் நாடகங்களை தயாரிப்பதில் ஒரு மிகப்பெரிய ஆளுமைகள், பல டசன் கணக்கான தேசிய விருதுகள் சர்வதேச விருதுகளை வென்றவர்கள். புதுடில்லி, கல்கத்தா, ரஷ்யாவின் கிர்கிஸ்தான் நாடுகள் எல்லாம் சென்று நாடகங்களை அரங்கேற்றியவர்கள். பாய் பாய் பங்களா என்ற அவர்களுடைய சிறுவர் நாடகம்
கடந்த ஆண்டு இதே காலப்பகுதியில் நடைபெற்ற கல்கத்தா சர்வதேச நாடக விழாவிலே அரங்கேற்றப்பட்டு முழுக்க முழுக்க மலையக சிறுவர்களை கொண்டு அரங்கேற்றப்பட்டு பாராட்டுகளும் பரிசுகளும் பெற்றுக்கொண்ட நாடகத்தை அவர்கள் தயாரித்திருந்தார்கள். அந்த அனுபவங்களை அது எப்படி ஒரு வழி சோர்ந்த மலையக தோட்டப்புறங்களிலிருந்து ஒரு நாடகத்தை சர்வதேச மட்டத்தில் அரங்கேற்ற வேண்டுமானால், ஒரு கலைப்படைப்பை கொண்டு செல்ல வேண்டுமானால், கலைஞர்கள், சிறுவர்கள், அவர்களின் பெற்றோர்கள், அங்கிருக்கின்ற அரசு அதிகாரிகள் நோக்குகின்ற சவால்கள், வக்கிரங்களை பற்றி கடல் தாண்டி மலை தாண்டி என்ற ஒரு நூலை அவர் அந்த அனுபவங்களை மட்டும் தொகுத்து பதிப்பித்திருக்கிறார்கள். அதே நூல் கொக்கரிப்பு என்ற ஆவணப்படமாக அந்த அனுபவங்கள் வெளியிடப்பட்டு தற்போது உலகம் முழுவதும் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன. அத்தகைய பின்பலத்தை கொண்ட திரு ராசையா லோகநாதன் அவர்கள் சமகால மலையகத்தின் சமகால நவீன அரங்க முயற்சிகள் பற்றிய தன்னுடைய ஆய்வுரை முன்வைக்குமாறு அன்போடு அழைக்கிறேன். அமர்ந்திருக்கின்ற முதுபெரும் ஆளுமை மூனா சிவலிங்கம் அவர்களுக்கும் எனது இந்நேர வணக்கத்தையும், அதே போன்று இங்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய இந்த காலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மொழி பதிப்பகத்திற்கும் முதலிலேயே என்னுடைய இந்த வாய்ப்புக்கான நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய இந்த ஆய்வு கட்டுரையை இங்கு சமர்ப்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். மலையகத்தின் சமகால நவீன அரங்க முயற்சிகள் என்றதுதான் என்னுடைய தலைப்பு. உண்மையிலே முதலில் அப்போ நவீனம் என்றால் என்ன அப்படின்ற ஒரு கேள்விதான் முதல்ல வந்தது. பிறகு இந்த நவீன நாடகங்கள் என்று நாங்கள் சொல்கிற இந்த வகையறா எப்படி வந்தது, அதனுடைய பின்புலம் என்ன, இப்படிலாம் தேடி பார்க்கும்போது எங்களுக்கு சரளமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, 2 உலக மகா யுத்தங்களுக்கு பிறகுதான் இந்த நவீன நாடகங்கள் என்றனுடைய அந்த வகையறா வந்தது. அந்த நாடகங்கள் நவீனம்னு சொல்லப்படுற இன்றைய காலகட்டத்தினுடைய மனிதர்களுடைய ஆழ் மனசில் இருக்கிற விஷயங்களை நவீனமாக கொண்டு வந்தாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு சமூகம் அடக்குமுறைக்கும் ஒடுக்குமுறைக்கும் உள்ளாகும் போது அச்சமூகத்தின் உண்மைத்தன்மையை, உளவியலை பகிரங்கப்படுத்த நடைமுறைக்கு எதிர்குரல் கொடுக்கும் ஒரு நோக்கோடு எழுந்த ஒரு கலை வடிவத்தை இன்று நாங்கள் நவீன நாடகம் என்று விழிக்கிறோம். பெர்டோல்ட் பிரெக்ட், சாமுவேல் தொடங்கி இந்தியாவின் பாதல் சர்க்கார் என்று நீட்சி பெற்று அகஸ்தபோல் வரை அது உச்சமடைந்து இன்று இந்த மாதம் ஜூலை 18ஆம் தேதி 39 வயது நிரம்பிய சீனத்தை பூர்வீகமாக கொண்ட நாடக கலைஞன் தியான்ஸ்வோ சென் வரை எல்லோரும் இந்த அடக்குமுறை ஒடுக்குமுறையில் இருக்கின்ற அநியாயங்களை தட்டி கேட்பதற்காக, அதனுடைய மனித வாழ்வினுடைய உண்மை நிலையை புரிய வைப்பதற்காக நாடகங்களை செய்வதற்காக அரும்பாடுபட்டார்கள். இன்றும் அவ்வாறான உழைப்பை அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். இதனால் நாடக கலைஞர்கள் சர்வதேச ரீதியாகவே இந்த அடக்குமுறைக்கும் ஒடுக்குமுறைக்கும் எதிராக குரல் கொடுத்தவர்களுக்கு அன்றைய அரசாங்கங்கள், அன்றைய அதிகார வர்க்கம் அவர்களை சொல்லொன்னா துயருக்க ஆளாக்கியிருப்பதை நாங்கள் வரலாற்றில் இருந்து பார்க்கிறோம். அதே போல அவர்கள் நாடகம் முன்வைக்க எடுத்துக்கொண்ட முயற்சிகள், அந்த நாடகத்துக்கான தத்துவார்த்தங்கள், கோட்பாடுகள், அதே மாதிரி அந்த நாடகத்தை நிகழ்த்துவதற்கான களம் என்பன எல்லாமே தீர்மானிக்கப்பட்டது இந்த அதிகார வர்க்கத்தின் அடக்குமுறையை ஒடுக்குமுறையை கேள்வி கேட்பதற்காக எடுத்துக்கொண்ட ஒரு மாற்று முயற்சியாகத்தான் வரலாறுகள் பதிவு செய்கின்றன. அந்த வகையிலே பெர்டோல்ட் பிரெக்ட் சொல்கிறார், ஒரு சமூகத்தை கட்டி எழுப்புவதற்கு அல்லது ஒரு சமூகத்தை சீர்திருத்துவதற்கு அந்த சமூகத்தின் கண்ணாடியாக நாடகம் இருக்கக்கூடாது, அந்த சமூகத்தை சரி செய்யும் சம்மட்டியாக கலையை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார். அந்த வகையில் 200 வருடங்களுக்கு முன்னர் இலங்கை நாட்டுக்கு இந்தியாவிலிருந்து வந்த மக்கள் கூட்டம் இடப்பெயர்ச்சி கண்டது மட்டுமல்லாமல் உலகத்தில் நடந்த அத்தனை அரங்க மாற்றங்களையும் உள்வாங்கிக் கொண்டு உண்மையில் அவர்கள் வாழ்க்கை பயிற்சி அடைந்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இலங்கையில் அன்று தொடக்கம் இந்த மலையக மக்கள் என்ற இந்த இனப்பிரிவினர் இந்தியாவில் இருந்து வந்த பிறகு இங்கு இலங்கையில் ஒரு புதிய வரலாறு ஆரம்பிக்கப்பட்டது. அதே போல எங்களுடைய நிலவியலில் ஒரு புதிய பரிமாணம் ஏற்படுத்தப்பட்டது. அதே மாதிரி நாடக கலைக்கும் அவர்களால் ஒரு புதிய பரிணாமம், புதிய தோற்றம் இங்கு உருவானது. ஆனால் இவர்களின் மலையளவு முயற்சிகள் வெறும் 2 வரிகளில் மட்டும் சுருக்கிவிட்டார்கள் பல ஆய்வாளர்கள். மலையகத்தில் இப்படி நாடகம் இருந்தது, மலையகத்தில் இப்படி கூத்துகள் ஆடப்பட்டது, மலையகத்தில் என்று ஒரு தனி நாடகம் இருந்தது என்று ஒரு
ஓரிரு வரிகளில் அவர்களுடைய முயற்சிகளை அடக்கிவிட்டார்கள். இதுவே பின்னாளில் பலருக்கு ஆய்வுகோலாக ஒரு எடுத்துக்காட்டு நூலாக அமைந்துவிட்டது இந்த ஆய்வு முறை. இந்த மக்கள் இந்தியாவில் இருந்து வரும்பொழுது என்ன கொண்டு வந்தார்கள்? உழைப்பு மட்டுமா கொண்டு வந்தார்கள்? இல்லை, அவர்களோடு அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய கலாச்சாரம், பண்பாடு, இது எல்லாமே கொண்டு வந்தார்கள். காமன், ரதி, அர்ஜுனன், பொன்னர், சங்கர், நல்லத்தங்கால், சுடலைமாடன், மருதவீரன், மாரியம்மன் என்று தங்களுக்கே உரிய தெய்வங்களை பாத்திரங்களாக களமிறக்கி ஆடவும் பாடவும் செய்தார்கள். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல சீன நாட்டில் பூர்வீகமாக கொண்ட நாடக கலைஞர் தியான்சுவோ சென் அவருடைய நாடகம் இந்த ஜூலை 18ஆம் தேதி அரங்கேற்றப்பட்டது டிரான்ஸ் என்ற பெயரில். இது இன்று உலகில் உச்சகட்டமான ஒரு நவீன நாடகம் என்றும் இதுவரை இல்லாத ஒரு தத்துவார்த்தத்தை இந்த நாடகம் கொண்டிருக்கிறது என்றும் உலக நாடகவியலாளர்களால், ஆய்வாளர்களால் விதந்துரைக்கப்படுகிறது. அப்படி என்ன அந்த நாடகத்தில் இருக்கிறது என்று நாங்கள் தெரிந்து கொண்டால் மலையக நாடகத்தை புரிவதற்கு, நவீன நாடக முயற்சிகளை புரிவதற்கு இன்னும் இலகுவாக இருக்கும் என்று நம்புகிறேன். அவருடைய அணுகுமுறை என்பது மதம், நம்பிக்கை, அரசியல், வாழ்வின் தத்துவம் என்பனவற்றை உள்ளடக்கி ஆடல் பாடல்கள் நிறைந்த பாரம்பரிய இசைகள் தொடங்கி, உலகத்தின் அத்தனை பாரம்பரிய இசை மரபுகள் தொடங்கி தற்கால டிஜிட்டல் இசை வரை அனைத்தையும் உள்ளீர்த்து பார்வையாளன் என்ற எல்லையை கடந்து, நான் இங்கு பேசிக் கொண்டிருக்கிறேன், ஒரு சிலர் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், இது நாடகத்தினுடைய ஒரு எல்லைக்கோடு, நான் நடிக்கிறேன், பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்ற இந்த பார்வையாளன் என்ற அந்த எல்லையை கடந்து ஒரு பெரும் கூட்டமாக மனித உணர்வுகளுடன் பயணிக்கத்தக்கதான அரங்க வடிவம் இது இம்மாதம் ஜூலை 18ஆம் தேதி இங்கிலாந்தின் குயின்ஸ் எலிசபெத் அரங்கில் அரங்கேறியது. மிகப்பெரிய பொருட்செலவில் தயாரிக்கப்பட்ட இந்த நாடகம் மிகப்பெரிய லாபத்தை ஈட்டி தந்த நாடகமாகவும் கருதப்படுகிறது. டிரான்ஸ் என்று பெயர் சூட்டப்பட்ட இந்த ஆற்றுகை 12 மணி நேரம் அரங்கேறியது. ஒரு நீண்ட ஆற்றுகை. இதில் அவர்கள் மரணம், மறுபிறவி, தூண்டுதல், கலவையான இசை, உடல் அசைவுகள், அழுகை, புனிதமயமாக்கல் என்று விரிந்து கடைசியில் ரேவ் பார்ட்டி என்று சொல்லப்படுகின்ற பகுதி மூலம் அந்த பார்வையாளர்களுடைய எல்லையை உடைத்து பார்வையாளர்களையும் பங்காளர்களாக மாற்றிக்கொண்டு எல்லோரும் சேர்ந்து ஆடி அதனை முடிக்கிறார்கள். இதனை அவர்கள் சொல்கிறார்கள் தனிமையில் இருந்து ஒற்றுமைக்கான பயணம் என்று குறிப்பிடுகிறார்கள். இது ஒரு அரங்க நிகழ்வு. அரங்கின் ஆகப்பெரிய நவீன முயற்சியாகவும் புதிய தத்துவார்த்தமாகவும் பார்க்கப்படுகிறது. ஆனால் 200 வருடத்திற்கு முன்வந்த மலையக மக்களின் காமன் கூத்து இந்த அரங்க வடிவத்தை ஒத்திருக்கிறது. அங்கே ஆடல் இருக்கிறது, பாடல் இருக்கிறது, பார்வையாளர்கள் என்ற ஒரு தனி கூட்டம் இல்லை. அவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த நாடக பண்புகள் இருக்கிற அந்த கூத்தை நடத்துகிறார்கள். அங்கே வேடமிடுகிறார்கள், ஆடுகிறார்கள், அசைகிறார்கள், அழுகிறார்கள். அந்த புனிதமயமாக்கல் என்று சொல்லப்படுகின்ற அந்த காமன் எரிப்பு தகடம் நடக்கும் போது அங்கு புனிதமாக்கப்படுவதாக அவர்கள் உணர்கிறார்கள். எனவே இது இந்த டிரான்ஸ் என்ற வடிவம் இப்பொழுது இப்படி பிரசித்தி பெற்றிருக்கும் பொழுது 12 மணி நேர ஆற்றுகையாக காமன் கூத்து கிட்டத்தட்ட 3 மாத காலப்பகுதியாக நடைபெறும். ஆனால் அதனுடைய அந்த ஆற்றுகை பெர்ஃபார்மன்ஸ் என்று சொல்லக்கூடிய அது ஒரு நாள், ஒரு முழு நாள், இன்று மாலை 4 மணிக்கு ஆரம்பித்தா அடுத்த நாள் மாலை 6 மணி வரைக்கும் அந்த நிகழ்வு தொடரும். எனவே இதை நாங்கள் இன்று விரிவாக பார்க்க வேண்டிய தேவையும், இப்போது டிரான்ஸ் என்ற அந்த உலக வடிவத்திற்கும் காமன் கூத்துக்கும் தொடர்பு எப்படி இருக்கிறது என்பதையும் நாங்கள் ஆராய வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். ஏனால் நவீனம் என்று அந்தந்த காலங்களில் நவீனம் என்று சொல்லப்பட்டு வந்த அத்தனை விடயங்களையும் எங்களுடைய தமிழருடைய அரங்கியலை எடுத்துக்கொண்டால் இது எல்லாமே இருக்கிறது. இங்கிருந்து அங்கு போய் அங்கிருந்து இங்கு என்று கொடுத்து வாங்கி இருந்தாலும் ஒரு நீண்ட தொடர்ச்சியாக இது செய்யப்பட்டு கொண்டே வருகிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். மலையக மக்கள் தங்களுக்கான அரங்க வடிவத்தையும் தங்களுக்கான கதை சொல்லல் முறைமையையும் அதிகாரத்தின் கண்களுக்கு சிக்கிவிடாமல் ஆற்றுகை செய்வதற்கு எத்தனை நாடக உத்திகளை எங்களுக்கு முந்தைய தலைமுறையினர் செய்து வந்திருக்கிறார்கள் என்று நாங்கள் பார்க்க வேண்டும். ஏன்னா அதையெல்லாம் கடந்துதான் இன்று நாங்கள் நாடகம் போடுறதா இருக்குது. ஆனால் அதே எங்களுடைய முந்தைய தலைமுறை சந்தித்த அதே பிரச்சனைகளை அதை அப்படியே இன்றைய காலகட்டத்திலும் நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த படச்சட்ட மேடைக்கான முக்கியத்துவத்தை அவர்கள் கைவிட்டு பல 100 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அதாவது மேற்கத்தேயம் என்ன சொல்கிறது என்றால், நவீன நாடகம் என்றால் அந்த படச்சட்ட மேடை, ஒரு பக்க அரங்கு, எல்லோரும் பார்வையாளர்கள் இப்போது ஒரு பக்கமாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், புரோசீனியம் அரங்கு என்று சொல்லப்படுகின்ற இந்த அரங்கு தான்
அதாவது 1800 காலப்பகுதிக்கு பிறகு உச்சம் கொண்ட ஒரு புது நாடக வடிவமாக இருந்தது. ஆனால் அதை அவர்கள் கைவிட்டு இன்று எத்தனையோ நூற்றாண்டுகள் கடந்து விட்டன. ஆனால் இன்று இலங்கையில் நாங்கள் நவீன நாடகம் என்று சொல்லப்படுகின்ற நாடகங்களை இந்த பிரஸ்வீனியம் அரங்குக்குள் அடக்கி பார்த்து கொண்டிருப்பதையே நவீனம் என்று சொல்லி நாங்கள் இன்னும் வழக்காடி கொண்டு வருகிறோம். ஆனால் இப்படியான நாடக முயற்சிகளையும் மலையகம் கையாண்டிருக்கிறது. அதையும் அது பரிச்சார்த்து பார்த்திருக்கிறது. அதிலும் தொடர்ந்து இயங்கி வந்திருக்கின்றது. சரி, இப்ப இந்த மலையக நாடகம் நவீன முயற்சிகள் என்று சொல்லப்படுகின்ற இதுக்கு முன்பாக இந்த நாடகத்தினுடைய முன்னோடி என்று யாராவது ஒருவர் இருக்க வேண்டும். எல்லா நாடக அரங்குகளிலும் எல்லா நாடக வரலாற்றிலும் இந்த முன்னோடி என்ற ஒருத்தர் இருப்பார். மலையக நாடகத்தின் முன்னோடி யார்? இதை நாங்கள் மிகப்பெரிய ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டியிருக்கிறது. ஆனாலும் இப்போது கிடைக்கின்ற தற்போது வரை கிடைக்கப்பெற்றுள்ள ஆவணங்களின் அடிப்படையில் நாங்கள் நடேச ஐயரை இந்த மலையகத்தின் முன்னோடி நாடகத்தின் முன்னோடியாக கொள்கிறோம். அவருடைய அந்தர பிழைப்பு நாடகம் ஒரு சமூக நாடகமாக, அரசியலை பற்றி சொல்லுகின்ற ஒரு நாடகமாக மலையகம் எங்கும் அரங்கேற்றப்பட்டதைத்தான் வரலாறுகள் என்று சொல்லுகின்றன. அதுக்கு முன்னால் இருந்தது கூத்துகள். அப்ப நவீன நாடகங்கள் என்பது அவருடைய நாடகத்தில் இருந்து வருவதாக தற்போது வரை கிடைக்கப்பெற்றுள்ள ஆவணங்கள் மூலமாக எங்களுக்கு அறிய கிடைக்கின்றன. அதன் பின் மலையகத்தில் எழுந்த நாடக பரம்பல் பற்றி ஆங்காங்கே ஒரு சில குறிப்புகள் காண கிடைக்கின்றன. ஆனால் அவற்றை நிறுவுவது கடுமையான பணியாகும். இலங்கையில் சிங்கள நாடக கலையில் பெரும் வெடிப்பு 1956 பேராசிரியர் சரத்சந்திர அவர்களால் நிகழ்கிறது. அதுவரை இருந்த நாடக முறைமைக்கு முற்றிலும் புதிய வடிவத்தை கொடுத்த நாடக முயற்சியாக அவருடைய நாடக முறைமை இருந்தது. மனமே என்று சொல்லப்படுகின்ற நாடகம் இன்று வரையும் சிங்கள நாடக கலையில் அசைக்க முடியாத ஒரு இடத்தை பெற்றிருக்கிறது. அதன் பின்னர் சிங்கள நாடகங்கள் இந்த நாட்டிலே பாரிய வளர்ச்சி கண்டு இன்று பொருளாதார நிலைமையிலும் தன்னை தக்க வைத்துக் கொண்டுள்ளன. இன்று கொழும்பிலே ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு சிங்கள நாடகம் பெரிய பெரிய அரங்குகளில் அரங்கேறப்படுகின்றன. கொழும்பு தவிர்த்து ஏனைய பிற மாவட்டங்களிலும் இந்த நாடகம் முயற்சிகள், நாடகத்துக்கான அலை இன்னும் வீசியபடியே இருக்கிறது. சிங்கள நாடகத்தை பொறுத்தவரை அது அதற்கான இடத்தை அடைந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் இதே காலகட்டத்தில் நான் குறிப்பிட்ட இந்த 1956 காலகட்டத்தில் சிங்கள நாடக கலையில் இப்படி ஒரு பெருவெடிப்பு நிகழ்கின்ற பொழுது மலையகத்தில் என்ன நடக்கிறது என்று பார்த்தால், அங்கே தனி சிங்கள சட்டத்தாலும் தற்காலிக குடியிருப்பாளர்கள் என்ற சட்டத்தாலும் வாக்குரிமை இழந்து நாட்டுரிமை இழந்து தங்கள் இருப்பை தக்க வைக்க போராடுகிறார்கள். இதிலே எங்கிருந்து நாடகம் வரும், எப்படி நாடகத்தை அவர்கள் செய்ய போகிறார்கள் என்றெல்லாம் யோசிக்க வேண்டிய காலகட்டம் அது. அவர்களுடைய வாழ்க்கையே பெரும் சிரமத்துக்குள்ளான பொழுது. ஆனால் அந்த கணத்திலும் அந்த எளிய மக்கள் தங்கள் பிரச்சனைகளை நாடக வடிவில் சொல்லியிருக்கிறார்கள் என்று வரலாற்றை உற்று கவனிக்கும் போது நமக்கு தெரிய வருகிறது. இந்த காலப்பகுதியில் சிறுவராக இருந்தவர்கள் இன்று வளர்ந்து முதியவர்களாக இருக்கிறார்கள். அவர்களிடம் கேட்கின்ற பொழுது அவர்கள் சொல்கின்ற தகவல்களின் அடிப்படையில் அந்த போராட்டங்களை, தனிச்சிங்கள போராட்டத்துக்கு எதிராக முன்வைத்த போராட்டங்களில் நாடகம் மிகப்பெரிய பங்காற்றியிருக்கிறது. நான் வசிக்கின்ற ஊரான கொட்டியாக்கலை என்ற ஊரில் ஐயாவு பிரான்சிஸ் என்ற 2 போராளிகளை தந்த ஊர் அது. ஸ்ரீ போராட்டத்தில் கலந்து கொண்டு உயிர் நீத்தவர்கள். எனவே அவர்கள் அந்த போராட்டத்திற்கு முன்பாக என்ன செய்தார்கள் என்றால் நாடகம் செய்திருக்கிறார்கள் தோட்டங்களிலே. ஆனால் இந்த பதிவுகள் எங்கும் வரவில்லை. அதை செய்ய வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. அதே போல 1950கள் 70களில் ஓய்வு நேர மன்றங்கள், சங்கங்கள், ஆசிரியர் சங்கங்கள் என்பனவற்றை உருவாக்கி அவ்விடங்களை நாடகங்களுக்கான சிறிய மேடைகளாக மாற்றினர். இந்த நாடகங்கள் பாடல்கள், உரையாடல்கள், கதைகளோடு ஊடாடும் நாடக வடிவங்களாக உருவாகி இருந்தன. இவற்றை தொழிலாளர்களே தங்கள் மொழி கொண்டு தங்கள் தொழிலிடங்களில் செய்திருக்கிறார்கள். பல நாடகங்களை அன்றைய அரசாங்க அதிகாரிகள் இன்று போலவே தடை செய்திருக்கிறார்கள். அது என்றுமே விதிவிலக்கல்ல. தடை செய்வது என்பது அவர்களுக்கு ஒரு பழக்கம். இதன் பின் 1970களுக்கு பின்னர் இந்த சிங்கள நாடக வளர்ச்சி, அதே போல வடக்கு கிழக்கில் மேற்கொள்ளப்பட்ட நாடக முயற்சிகள், இதையெல்லாம் இதனுடைய தாக்கத்தின் விளைவாக மலையகத்தில் இருந்தும் சில நாடக கலைஞர்கள் அல்லது ஆர்வலர்கள் கொழும்புக்கு வந்து சிங்கள நாடக கலைஞர்களிடையே நாடக பயிற்சி பட்டறைகளை பெறுகிறார்கள். குறிப்பாக தர்மசேன பத்திராஜ இவர்கள் மாதிரியான பெரிய நாடகவியலாளர்களிடம் அவர்கள் வந்து நாடக பயிற்சி பட்டறைகளை பெற்றுக்கொள்கிறார்கள். அந்த பின்னணியில் மாத்தளை கார்த்திகேசு அவர்களின் நாடக முயற்சிகள் பெரும் கவனத்தை ஈர்த்தன. குறிப்பாக அவரின் காலங்கள் அழுவதில்லை நாடகம் அவரை ஒரு அரங்கவியலாளராக பலரிடம் கொண்டு சேர்த்தது. அதன் பின் அவர் திரைப்படத்துறையிலும் கால் பதிக்கிறார்.
நாடகம் அடக்குமுறைக்கு எதிராக எழுந்த அழுத்தமான நாடகமாக இருக்கிறது. அதாவது மாத்தலை இருக்கின்ற சில கலைஞர்கள் ஒன்று கூடி கள்ளத்தோணி என்ற ஒரு நாடகத்தை செய்திருக்கிறார்கள். அந்த நாடகம் ஒரு பெரிய அதிர்வலையை அன்றைய காலத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது. மலையக மக்கள் வாழ்ந்த ஒவ்வொரு இடத்திலும் நாடகங்கள் புது முயற்சியுடனும் புத்துணர்ச்சியுடனும் மாற்றத்தை செய்யப்பட்டு வந்திருக்கின்றன. ஆரம்பம் தொட்டே தமது சமூகம் சார்ந்த பிரச்சனைகளை மிக உணர்ச்சி பூர்வமான முறையில் நாடகமாக அழுக்கி செய்து வந்திருக்கிறார்கள். எப்போதும் அதிகாரத்தின் கைக்கொண்டு அடக்கப்படும் இந்த நாடக முயற்சிகள் பல வெளியுலகிற்கு வராமல் அந்த காலத்தில் வாழ்ந்தவர்களுடனேயே மண்ணுக்குள் புதையுண்டு போனது. இந்த மக்கள் எப்போதும் இந்த நாட்டில் தமது இருப்புக்காக போராடி வருகின்றவர்கள் என்றபடியால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இவர்கள் தங்கள் வாழ்நாளை அதற்காய் செலவிட நேருகின்றமை பெரும் துரதிர்ஷ்டமாகும், பெரும் கொடுமையாகும். இதற்கு பின்னர் 90களின் ஆரம்பத்தில் ஒரு பெரிய ஒரு சமூக மாற்றம், இளைஞர்கள் வர தொடங்குகின்றார்கள். இந்த 90ன் ஆரம்பத்திலும் கடைசியிலும் மிகப்பெரிய முயற்சிகள், எண்ணி பார்க்க முடியாத முயற்சிகளை அன்றைய இளைஞர்கள் செய்திருக்கின்றார்கள். இவர்கள் முற்போக்குவாதிகளின் வழிகாட்டலிலும் அதே போன்ற அனுபவத்தாலும் அறிவினாலும் தங்களை செழுமைப்படுத்தி கொண்டு மலையகத்தில் தீவிரமான நாடக செயற்பாடுகளில் ஈடுபட்டார்கள். குறிப்பாக இவர்கள் செய்த மிகப்பெரிய விஷயம், தாங்கள் ஒரு கல்வி சாதாரண தரம் வரை அல்லது உயர்தரம் வரை படித்த பிறகு அந்த ஊரிலே அவர்களை அடுத்து இருக்கின்ற சந்ததியினருக்கு தாங்கள் பெற்ற அனுபவங்கள், கல்வி சார்ந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள். அதற்கு மலையகத்திலே இரவு பாடசாலைகள் என்று சொன்னார்கள். இந்த இரவு பாடசாலை மிகப்பெரிய ஒரு சமூக மாற்றத்தை அந்த காலத்தில் ஏற்படுத்தின. இதிலே செய்யப்பட்ட நாடகங்கள் என்பது ஒரு தனி வகையறா, ஒரு தனி வரலாறாக எழுதப்பட வேண்டியவை. ஒரு 8 அடி அறைக்குள் ஒவ்வொரு கிழமையும், அது சனிக்கிழமையாக, வெள்ளிக்கிழமையாக, திங்கட்கிழமையாக, இப்படி எந்த கிழமையாக இருக்கலாம், ஒவ்வொரு தோட்டத்திலும் இந்த இரவு பாடசாலையில் ஒவ்வொரு வாரமும் ஒரு நாள் இலக்கிய மன்றம் என்ற தலைப்பின் கீழ் நாடகங்கள் செய்யப்பட்டன. அதிலே சமகாலத்தில், அந்த காலத்தில் இருந்த பிரச்சனைகளை சிறிய மாணவர்களை கொண்டு நாடகமாக முன்வைத்தார்கள். அது அந்த அறைக்குள்ளேயே முடிந்துவிடும், அது வெளியே வருவதில்லை. ஆனால் அப்படி அந்த நேரங்களில் நடிக்கப்படுகின்ற சில நல்ல நாடகங்களை அவர்கள் ஒரு வருடத்திற்கு பெரிய மேடை அமைத்து இரவு பாடசாலை நாடகங்கள் என்று சொல்லி ஒரு எஸ்டேட்டில், ஒரு தோட்டப்புறத்தில் 4-5 பேர் அந்த மாதிரி பாடசாலைகளை வைத்திருப்பார்கள். ஒரு சின்ன சின்ன பாடசாலைகளாக அவர்கள் அது வழிநடத்தப்பட்டிருக்கும். அந்த பாடசாலைக்கு இடையிலான போட்டி வகையிலான நாடகங்களை நடத்தினார்கள். பாடல் பாடினார்கள், ஆடினார்கள் என்பதில் மட்டுமல்லாமல் நாடகங்கள் மிக முக்கிய பங்கை அளித்தன. எனவே அது ஒரு அன்றைய சிறுவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தை அளிக்கக்கூடிய செயல்பாடாக அமைந்திருந்தது. அதே போல முக்கியமாக பாடசாலையில் சமூக அக்கறை கொண்ட துடிப்பான ஆசிரியர்களால் வழிநடத்தப்பட்டு சமூக நாடகம் என்ற ஒரு பெரும் நாடக வகை பாடசாலை மட்டத்தில் மிகப்பெரிய புழக்கத்தில் இருந்தது. 90களில் குறிப்பாக புகவந்தலாவ சென்ட் மேரிஸ் பாடசாலையில் கானா கனகராஜ் அவரின் மேட்டு நிலத்து கண்ணீர், கே கோவிந்தராஜின் தப்பு, கிறிஸ்டி நேசகுமாரின் இன்றைய நிழல் போன்ற நாடகங்கள் பாடசாலையை தாண்டி சமூகத்தில் அதிர்வலைகளை தோற்றுவித்தன. குறிப்பாக 1992ஆம் ஆண்டு ஆசிரியர் நிசாமின் வெளிச்சம் வெளியே இல்லை நாடகம் பாடசாலைக்கு வெளியேயும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அரசியல்வாதிகளை அச்சமடைய செய்தது. பாடசாலை மட்ட போட்டியில் அகில இலங்கை ரீதியாக தெரிவு செய்யப்பட்டிருந்த இந்த நாடகத்தை தடை செய்ய வேண்டும் என்று கோரி அதிகார வர்க்கத்திடம் இருந்து மிகப்பெரிய அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டு அந்த நாடகத்துக்கான பரிசு பொருளை ஒரு இருட்டறைக்குள் கொடுக்கப்பட்டது மலையக சமூகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்திய ஒரு சம்பவமாக இன்றும் பார்க்கப்படுகிறது. இந்த நாடகம் ஏற்படுத்திய தாக்கம் எத்தகையது என்றால் 1993ஆம் ஆண்டுக்கு பிறகு நீங்கள் பாடசாலை நாடக போட்டிகளை எடுத்துக்கொண்டால் இந்த சமூக நாடகம் என்ற பிரிவையே கல்வி அமைச்சு தூக்கி இருக்கிறது. அப்படிப்பட்ட நாடகங்களை இனி மேடையேற்றக்கூடாது என்று அரசு வலுவான சட்டத்தை பிரயோகித்து இன்று பெயரளவுக்கு கூட நாடகங்களை செய்ய முடியாத அளவுக்கான கருப்பொருள்களை மாணவர்களுக்கு கொடுத்து நாடகத்தை செய்யும்படி பணித்திருக்கிறது. எனவே வெளிச்சம் வெளியே இல்லை நாடகத்துக்கு மட்டுமல்ல அந்த மக்களுக்கும் வெளிச்சம் இல்லாமல் செய்துவிட்டது. எப்படி அரசியல்வாதிகளால் அரசியல் செயல்பாட்டால் காலம் காலமாக மலையக மக்கள் வஞ்சிக்கப்பட்டார்களோ அதே போல கலைகளும் அவர்களால் வஞ்சிக்கப்பட்டது. மலையகத்தை பொறுத்தவரை
இயக்கங்கள் மூலம் நாடகக்கலை வளர்க்கப்பட்டது என்று சொல்ல முடியாது. ஏனெனில் வடக்கு, கிழக்கு, தெற்கு, கொழும்பு மாவட்டங்களைப் போலவோ சிங்கள கலையுலகைப் போலவோ நாடக அமைப்புகள் மலையகத்தில் தோன்றவில்லை. ஒரு குழுவாக இருந்து அப்பப்ப செய்து ஒரு நாடகத்தை முடிச்சுக் கொள்வாங்க. அது ஒரு நீண்ட கால அமைப்பாக, இப்போது எத்தனையோ அமைப்புகள் இருக்கின்றன நாடகத்துக்காக. ஆனால் இந்த மலையகத்தை பொறுத்த வரைக்கும் அவ்வப்போது குழுக்கள் உண்டாகி நாடகங்கள் செய்து பிறகு அந்த குழுக்கள் மறைந்து போகின. அது ஏனென்றால் அவர்கள் அந்த நாடகத்தை செய்து அதன் மூலமாக காசு சம்பாதிக்கும் எண்ணம் அவர்களுக்கு இருந்ததில்லை. அது ஒரு சமூக சிரத்தையாக, சமூக செயற்பாடாக, சமூக அக்கறையாக செய்யப்பட்டது. எனவே அந்த நாடகங்கள் ஒரு குழுமையாக சேர்ந்து நாடகம் செய்த பிறகு அவர்கள் அதிலிருந்து பிறகு விலகி வேறொரு நாடகத்தை செய்வார்கள். அது வேறொரு குழுவாக இருந்து நாடகத்தை செய்வார்கள். அதிலே தனியால் முயற்சிகள் மிக காத்திரமாக அமைந்தன. சில தோட்டங்களில் இந்த நாடக நிகழ்வுகள் எப்படி நடந்தன என்று பார்த்தால் கலாச்சார மண்டபங்கள் என்று பெயருக்கு இருந்தன. இது துறைமார்கள் ஆரம்ப காலங்களில் களியாட்டம் செய்வதற்கும் கொண்டாடுவதற்காகவும் கட்டப்பட்ட மண்டபங்கள். இந்த மண்டபங்களில் ஆனால் ஒருபோதும் கலை நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி கிடையாது. அது ஏதாவது ஒரு முக்கிய கூட்டம் அல்லது நிவாரண பொருட்களை பகிர்ந்தளிப்பது, சில இடங்களில் சம்பளங்களை கொடுப்பதற்காக அந்த மண்டபங்களை பாவித்தார்கள். இன்றும் திடீரென மண்டபங்கள் வர தொடங்குகின்றன. ஆனால் அவை எதுவும் கலாசார மண்டபங்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த பேருக்கு ஏற்றாற்போல் இல்லை. ஒரு 10 பேர் சேர்ந்தாலே அந்த மண்டபத்திலிருந்து மூச்சு விட கூட ரொம்ப கஷ்டமா இருக்கும். தீப்பெட்டி சைஸ் அளவிலே தான் அந்த மண்டபங்கள் இன்று திடீரென்று முளைக்கின்றன. அது ஒரு அரசியல் தேவைக்காக மட்டுமே முளைக்கின்றன. எனவே மலையக மக்களை பொறுத்த வரைக்கும் நாடகம் செய்வதற்கான இடத்தை தெரிவு செய்வதே பெரிய சவாலாக இருக்கிறது. எல்லா தடைகளையும் தெரிந்து கொண்டு தோட்டப்புறங்களில் நாடகம் ஒரு தவிர்க்க முடியாத கலையாக இருந்த போது தென்னிந்திய சினிமாவை பிரதிபலிக்கும் வகையிலான நாடகங்கள் 90களுக்கு பிறகு பரவலாக இருந்தன. இதிலே தென்னிந்திய சினிமா நடிகர்களை பின்பற்றி பல நாடகங்களை செய்திருக்கிறார்கள். அந்த சினிமா திரைப்படத்தில் வந்த அந்த திரைப்பட காட்சியை அப்படியே அச்சொட்டாக அதே போல நடித்திருக்கிறார்கள். உதாரணத்துக்கு திருவிளையாடல் படத்திலே வருகின்ற அந்த தருமி சிவன் அந்த காட்சிகள், அந்த புலவர் சபைக்கு செல்கின்ற காட்சிகள், நக்கீரா என்று சொல்லப்படுகின்ற அந்த வசனங்களை அதே மாதிரியான மொழி நடையுடன் உடல் மொழியுடன் அவர்கள் செய்திருக்கிறார்கள். எனவே அது மட்டுமல்லாமல் அந்த காலத்தில் சமகாலத்தில் இருந்த பிரச்சனைகள், குறிப்பாக குடிநீர் பிரச்சனை, குடும்ப தகராறுகள், தொழிலிடங்களில் இருக்கின்ற போது கங்காணி, கணக்கு பிள்ளை, துறை இவர்களின் அடாவடித்தனங்கள் என்பனவற்றை இந்த சினிமா பாங்கிலான நாடக முயற்சிகள் மூலமாக அவர்கள் செய்திருக்கிறார்கள். இதனால் சிலருக்கு அந்த சினிமா பாத்திரத்தின் பெயராக மாறிவிட்டது. இப்போ கற்பையா என்று இருந்தவர் பிற்காலத்தில் நக்கீரன் என்று அழைக்கப்பட்டார். அவர் சாகும் வரைக்கும் நக்கீரன் தான். ஏன்னா அந்த கதாபாத்திரங்கள் அந்த மக்கள் மனதில் அவ்வளவு ஆழமாக இருந்தது. அவர்கள் அதை செம்மையாக செய்திருந்தார்கள். இந்திய சினிமாவை பின்பற்றி நாடகங்கள் செய்திருந்தாலும் அதற்கென்று ஒரு தனித்துவமும் நாடகத்தன்மை மிக்கதாகவும் அந்த நாடகங்கள் காணப்பட்டன. பல பெருந்தெருக்களிலும் வீதிகளிலும் தேயிலை கொழுந்து எடுக்கின்ற இடங்களிலும் இந்த நாடகங்களை அவர்கள் பரவலாக செய்து வந்தார்கள். இப்படியாக சென்று கொண்டிருந்த பொழுது 1997ஆம் ஆண்டு ஒரு முக்கியமான ஆண்டு. அந்த ஆண்டு பொகவந்தலாவில் புதிய பண்பாட்டு அமைப்பு என்ற அமைப்பு தோன்றுகிறது. இது பல்வேறுபட்ட அரங்கியலாளர்களை, கலை சார்ந்தவர்களை, அறிஞர்களை, ஆய்வாளர்களை என்றெல்லாம் இணைத்து ஒரு புதிய செயற்பாட்டை அறிமுகப்படுத்துகிறது. ஒரு பெரும் படையாக இந்த புதிய பண்பாட்டு அமைப்பு செயல்படுகிறது. அதனுடைய நிறுவனர்கள் ஒருவரான பொன் பிரபாகரன் அவர்கள் இங்கு இருக்கின்றார். இவரை போன்று பலர் அன்றைய காலகட்டத்தில் இந்த 97ஆம் ஆண்டு எங்களுக்கெல்லாம் புதிய பண்பாட்டு அமைப்பு என்பது இன்று எப்படி சிறுவர்கள் இந்திய சினிமாவை அண்ணாந்து பார்க்கிறார்களோ அப்படி இருந்தது அதனுடைய செயற்பாடுகள். ஏனென்றால் சிறுவர்களையும் மாணவர்களையும் அவர்கள் வழிநடத்திய விதம் அவ்வாறாக இருந்தது. அந்த வகையில் 1997ஆம் ஆண்டு இவ்வமைப்பினர் பொகவந்தலாவ லட்சுமி தோட்ட மத்திய பிரிவில் மக்கள் கலாசார விழா என்ற ஒரு நிகழ்வை முன்னெடுத்தனர். உண்மையில் இதனை பெருவிழா என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அந்த பகுதியில் இருக்கின்ற அத்தனை தோட்டப்புறங்களில் இருந்து மக்கள் கலாசார நிகழ்வில் கலந்து கொண்டு தங்கள் கலை முயற்சிகளை முன்வைத்தார்கள். குறிப்பாக இந்த நிகழ்வு இறுதி நாளன்று மாபெரும் கலை விழாவாக நடத்தப்பட்டு 475 பேருக்கு சான்றிதழ்கள் வழங்கி வைக்கப்பட்டன அவர்களுடைய கலை திறமைக்காக. அதே போன்று இந்த வைபவத்தில் 23க்கும் மேற்பட்ட நாடக போட்டியில் கலந்து கொண்டு நாடகங்களை முன்வைத்தார்கள். மலையகத்தின் வெவ்வேறு பகுதிகளில் இருந்து இந்த நாடகங்கள் வரவழைக்கப்பட்டிருந்தன. இப்படி ஒரு நாடக விழா, இப்படி ஒரு கலை விழா இதற்கு முன்னரும் பின்னரும் நடைபெறவில்லை என்பதுதான் கண்கூடான உண்மை. அதே போல புதிய பண்பாட்டு அமைப்பினர் 2001ஆம் ஆண்டு மலையக பாரம்பரிய கலைகளுடன் மார்ச் 27 உலக நாடக நாளை ஒட்டி
மட்டக்களப்புக்கு ஒரு பெரும் படையை கூட்டி சென்றார்கள், இளைஞர் படையை. அவர்கள் பாடசாலை மாணவர்களாக இருந்தாலும் இன்று பலர் அதிலிருந்து புறப்பட்டு பெரிய நாடக ஆளுமைகளாக இருக்கிறார்கள். அது மார்ச் 25 தொடக்கம் 30ஆம் தேதி வரை கிழக்கு பல்கலைக்கழகத்தில் நடந்த உலக நாடக நாளையொட்டி நடந்த நிகழ்வில் இவர்கள் கலந்து கொண்டு மலையகத்தின் பாரம்பரிய கூத்துகளான காமன் கூத்து, பொன்னர் சங்கர், அர்ச்சுனன் தபசு உட்பட சில நாடகங்களை அங்கே முன்வைத்துவிட்டு மலையகத்தின் நாடக பண்பாட்டு அம்சங்களை கிழக்கு மண்ணில் பதிவு செய்துவிட்டு திரும்பினார்கள். அதே போல 2003ஆம் ஆண்டு முதற் தடவையாக தேசம் தழுவிய மலையக சமூக நாடக போட்டி மார்ச் 29 தொடக்கம் 30 தேதிகளில் நுவரெலியா சௌமிய கலையரங்கில் நடைபெற்றது. இதில் 23 குழுக்கள் நாடு முழுவதும் இருந்து நாடகங்களை விண்ணப்பித்து இருந்தன. இப்போட்டியில் தெரிவான 5 நாடகங்கள் மேலும் மெருகூட்டப்பட்டு 2003 6ஆம் தேதி நுவரெலியா நகரசபை மண்டபத்தில் அரங்கேற்றப்பட்டன. இந்த மாதிரியான குழுக்கள், இப்படியான குழுக்கள் உருவாகி செய்து கொண்டு இவ்வாறான கலை முயற்சிகளில் ஈடுபடும் பொழுது இருக்கின்ற பிரச்சனை என்ன என்றால், பிரச்சனை என்பதை சொல்வதை விட அச்சுறுத்தல், பொருளாதாரம். இப்படியான முயற்சிகளை தொடர்ந்தும் செய்ய முடியாமல் போவதற்கு பொருளாதாரம் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருந்தது. எனவே இந்த பொருளாதாரத்தை தாண்டி இவ்வாறான முயற்சிகளை செய்ய வேண்டும் என்றால் அது அர்ப்பணிப்பு இருந்தால் மட்டுமே செய்ய முடியும். அப்படி அர்ப்பணிப்பவர்கள் சிலரிலும் சிலர் மட்டுமே எஞ்சி இருக்க புதிய பண்பாட்டு அமைப்பு தன்னுடைய மாபெரும் செயற்பாட்டை மட்டுப்படுத்தி கொண்டு இன்று வரையும் அங்கங்கே சில முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறது. ஆனால் அதனுடைய பயனை பெற்றவர்கள் 2000 ஆண்டுக்கு பிறகு அந்த புதிய பண்பாட்டினால் விதை போடப்பட்டவர்கள் பின்னாளில் இந்த சமூகத்திற்கு பெரிய நாடக ஆளுமைகளாக வந்திருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். அதே போல இந்த 2000 காலகட்டம் என்பது மிகப்பெரிய நாடக முயற்சிகளை மலையகத்தில் மேற்கொள்வதற்கு ஒரு வாய்க்காலாக இருந்தது என்றே சொல்ல வேண்டும். இதிலே தன்னார்வமிக்க சமூக அக்கறை கொண்ட தனியார் முயற்சிகள் ஏகப்பட்ட அளவில், அதாவது அதை எண்ணிக்கை அளவில் சொல்ல முடியாத அளவுக்கு நடந்திருக்கிறது. அதிலே இன்று எங்களுக்கு குறிப்பிடத்தக்க ஒருவரை நாங்கள் இன்றும் அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுதான் எட்டியாந்தோட்டை கருணாகரன் அவர்கள். அவர் 2004ஆம் ஆண்டு தொடக்கம் நாடகத்துறையில் மிக உச்சமாக செயல்பட்டு இன்று கந்தலோயாவில் அதிபராக கடமையாற்றி வருகின்றார். நேற்று முன்தினம் அவருக்கு 50வது பிறந்த நாள். அதையொட்டி அவர் எழுதியிருந்த அந்த முகநூல் பதிவை பார்த்தாலே தெரியும் அவர் எம்மாதிரியான செயற்பாட்டை செய்து வந்திருக்கின்றார், எத்தனை கஷ்டங்களை அனுபவித்திருக்கின்றார் இந்த மாதிரியான முயற்சிகளுக்கு என்பது. மலையகத்தை பொறுத்தவரை நாடகம் என்பது சவாலான விடயமாக அரச மட்டங்களுக்கும் அதிகார வர்க்கத்துக்கும் இருந்து கொண்டேதான் இருந்திருக்கிறது. 2004ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இவருடைய முயற்சியின் காரணமாக நாடகங்கள் செய்யப்பட்டது. குறிப்பாக 2007ஆம் ஆண்டு எட்டியாந்தோட்டை புனித மரியாள் தமிழ் மகா வித்தியாலய மாணவர்களை கொண்டு பெண்ணியம் தொடர்பான தமிழ் பெண் தடை தாண்டுகிறாள் என்ற நாடகம் தேசிய நாடக விழாவில் மேடையேற்றப்பட்ட 5 விருதுகளை பெற்றுக்கொண்டது. அது ஒரு மலையகத்தில் திருப்பு முனையாக பார்க்கப்படுகிறது. அதே போல நாங்கள் தலித்துகள், நாங்கள் அடிமைகள், குருவிக்கும் கூடு உண்டு, எந்த லோயா போனாலும் கந்தலோயா போக வேண்டாம் போன்ற நாடகங்களை அவர் அரங்கேற்றி வருகிறார். அவர் இளைஞர்கள் மூலமாகவும் சிறுவர்கள் மூலமாகவும். அதே போல கந்தலோயா பாடசாலையை அவர் உலகத்தின் முன்மாதிரியான பாடசாலையாக மாற்றியிருக்கின்றார். அதாவது நாடகத்தை, அரங்கத்தை மட்டுமே மையமாக கொண்டு அரங்க நிகழ்வுகளால் பாடத்தை முன்னகர்த்தக்கூடிய ஒரு புதிய வடிவத்தை எத்தனையோ சவால்களுக்கு மத்தியிலும் புலனாய்வு பிரிவினரின் பின்தொடர்களுக்கு மத்தியிலும் அவர் அதை ஆற்றி வருகிறார். எனவே இன்னும் நிறைய சொல்ல இருக்கிறது. ஆனால் நேரம் சுருங்கி கொண்டே வருவதால் இதே போல குறிப்பிடத்தக்க சிலரை மட்டும் நான் இந்த இடத்தில் கூறி நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன். அந்த 2000 ஆண்டுக்கு பிறகு மலையகத்தில் குறிப்பிடத்தக்கவர்களாக பெயர் சொல்லக்கூடியவர்களாக எழுந்தவர்கள் மு. காளிதாஸ், தியாகராஜா சிவனேசன், அஜந்தன், லீலாவதி, ராசையா லோகானந்தன் ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர்கள். இவர்கள் இணைந்து இப்பொழுது மலையகத்தில் ஒரு குழுவை உருவாக்கியிருக்கிறார்கள். குறிப்பாக தியாகராஜா சிவனேசன் அவருடைய எலிபொறியில் பூனை, மாயக்கல்வி போன்ற சிறுவர் நாடகங்கள் மிக முக்கியமானவை. அதே போல செல்வராஜ் லீலாவதி தலைமையில் இயங்கி வரும் தியேட்டர்மேட்ஸ் பண்பாட்டு கழகம் அண்மை காலமாக மலையகத்தில் பெரும் முயற்சிகளை ஏற்படுத்தி வருகிறது. ஆரம்பத்தில் பொன் பிரபாகரன் சார் குறிப்பிட்டது போல லயத்து கோழிகள் நாடகம் பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியது. அதை தடை செய்ய கோரி அரசாங்கத்திலும் இருந்தும் மன்னிக்க வேண்டும், தோட்டப்புற நிர்வாகத்திடம் இருந்தும், இராணுவ புலனாய்வு பிரிவினரிடம் இருந்தும், இராணுவத்திடம் இருந்தும் பெரிய அழுத்தங்கள் கொடுக்கப்பட்ட போதும் மக்களின் பங்களிப்புடன் அந்த நாடகம் வெற்றிகரமாக அரங்கேற்றப்பட்டது என்பது உண்மை.
ஆனால் அந்த அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்ட நேரம் பல இடங்களில் இருந்து தொலைபேசி அழைப்புகளை மேற்கொண்டு உங்களுக்கு ஏற்பட்ட விஷயங்களை சொல்லுங்கள் என்று கேட்ட குரல்கள் மக்களின் ஆதரவோடு அந்த நாடகம் வெற்றியாக இடம்பெற்ற பிறகு அந்த தொலைபேசி அழைப்புகள் எல்லாம் நின்றுவிட்டன. எனவே நாங்கள் என்ன எதிர்பார்க்கிறோம் என்றால், ஒரு சமூகத்தில் வெற்றியை அல்ல தோல்வியை எதிர்பார்க்கிறோம். எனவே தோல்வியை கொண்டாடுகின்ற நாங்கள் வெற்றியை கொண்டாடுவதில்லை. அன்று அந்த இளைஞர்கள் தங்களுடைய உயிரையும் பணயம் செய்து அத்தனை அதிகார அடுக்குகளுக்கும் பதிலுரைத்து முன்னால் நின்று அந்த நாடகத்தை நடத்துவதற்கு எங்களுக்கு மிகப்பெரிய பாரிய அளவில் உதவிகளை இருந்தாலும் அந்த அர்ப்பணிப்புகளை பற்றிய பதிவுகளை இனி வரும் காலங்களில் நாங்கள் செய்ய வேண்டியிருக்கின்றது. அதே போல பொகவந்தலாவையில் தியேட்டர் மேட்ச் பண்பாட்டுக் கழகம் ஒவ்வொரு மாதமும் கோடியோர கூடல் என்ற ஒரு நாடக நிகழ்வை ஆரம்பிக்கிறது. இது ஒரு வருட காலமாக இந்த மாதத்துடன் ஒரு வருடத்தை பூர்த்தி செய்கிறது. இது மலையகத்தின் ஒரு புதிய முயற்சி. அதே போல 11 பேர் கொண்ட ஒரு சிறுவர் நாடக குழுவை இந்தியாவிற்கு அழைத்து சென்று கல்கத்தாவில் நடந்த சர்வதேச நாடக விழாவில் பங்கு பெற்ற வைத்திருக்கிறது. மலையகத்தில் இவ்வாறான ஒரு நாடக குழு சர்வதேச நாடகத்தை நோக்கி சென்ற முதலாவது அரங்க பயணம், முதலாவது வரலாற்று நிகழ்வு இதுவாகும். எனவே இம்மாதிரியான தகவல் இன்னும் ஏகப்பட்டவைகள் இருக்கின்றன. அவை எதிர்காலத்தில் ஆய்வாளர்களால் சரியாக ஆய்வுக்குட்படுத்தப்பட்டு எதிர்கால சந்ததியினருக்கு அது சரியாக சென்று சேரும் என்ற நம்பிக்கையில் இன்றைய இந்த குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட சில விஷயங்களை சொல்வதற்கு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு ராசையா லோகநாதன் அவர்களே. இந்த மலையகத்தின் நாடகத்துறையை பற்றி சொல்ல வேண்டுமானால் எல்லோரும் மலையகமா நாடகமா என்று சிந்திப்பீர்கள். நாங்கள் ஒரு சமூக கணக்கெடுப்பு, கம்யூனிட்டி அக்கவுண்டிங் என்ற ஒரு விடயம் இருக்கிறது. அதை நாங்கள் செய்து பார்த்தபோது 12,500 தோட்டங்களில் ஒரு 100 ஆண்டுகளுக்கு மேலாக வருடாந்தம் குறைந்தபட்சம் 56 நாடகங்களை ஒரே வருடத்தில் தயாரித்த நாடக மன்றங்கள் இருந்திருக்கின்றன. அப்படி என்றால் வாரத்துக்கு 1-2 நாடகங்கள் அரங்கேற்றப்பட்ட காலம் இருந்திருக்கிறது. அப்படி பார்த்தால் 12,500 தோட்டங்களில் 100 வருடங்களில் 1,50,000 முதல் 1,80,000 நாடகங்கள் தயாரிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அதை முறை சார்ந்து ஆவணப்படுத்துவதற்கு, அவற்றை பதிவு செய்வதற்கு, அதை மீள கண்டுபிடிப்பதற்கான எந்த முயற்சிகளும் எந்த புலமை சார்ந்த புத்திஜீவிகள், அறிவாளிகள், ஆய்வு நிறுவனங்களால் மேற்கொள்ளப்படவில்லை. அந்த முயற்சிகளின் ஒரு தொடக்கம் இப்பொழுது கடந்த 10-20 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக திரு ராசையா லோகநாதன் அவர்களின் முன்வைப்புகள் அமைந்தன. அவருக்கு நன்றி. இந்த நிகழ்வின் முறையான தலைமை வகிக்க வேண்டிய திரு தவச்சீலன் அவர்கள் சற்று தாமதமாகத்தான் வருகை தந்திருக்கின்றார். அவருடைய வழிகாட்டல் குறிப்புகளை வழங்குவதற்காக இப்போது அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். உண்மையிலேயே இந்த நிகழ்வினுடைய 2 நாள் நிகழ்வில் முதலாக மலையக அரங்கை ஏற்படுத்தி தந்த நண்பர் இணைப்பாளர், இந்த நிகழ்வினுடைய இணைப்பாளர் பௌசர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, உண்மையிலேயே என்னுடைய உரை முதலாவதாக நடைபெற்றிருக்க வேண்டும். இந்த வழிப்படுத்தல் குறிப்பு, அதாவது என்னை வழிப்படுத்துவதற்காக இங்கு அழைத்திருந்தார்கள். எனினும் தவிர்க்க முடியாத சில தாமதத்தினால் என்னுடைய இந்த வருகையும் தாமதமாகிவிட்டது. ஆகவே அந்த முதலாவது வழிப்படுத்தல் குறிப்பு பின்னால் இடம்பெறுகின்றமைக்கு சபையோர்களுக்கு மன்னிப்பை கேட்டுக்கொண்டு, உண்மையிலேயே இந்த மலையக இலக்கியம் குறித்த இந்த அமர்வில் மிக முக்கியமான உரைகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்ற இந்த சூழலில், இந்த நேரத்தில் என்னுடைய வழிப்படுத்தல் குறிப்பு ஒரு நீண்ட கட்டுரையாக அமைந்திருந்தாலும் கூட நேரத்தை கருத்தில் கொண்டு, அதாவது நான் முன்னரே உரையாற்றியிருக்க வேண்டும், என்னுடைய நேரம் முடிந்துவிட்டது. இந்த நேரத்தை கருத்தில் கொண்டு சில தொடக்கங்களை மாத்திரம் இந்த இடத்தில் சமர்ப்பித்து செல்லலாம் என்று நினைக்கின்றேன். உண்மையிலேயே மலையக இலக்கியத்தினுடைய எழுதுகை புலங்களும் தலங்களும் என்ற தலைப்பிலேயே என்னுடைய இந்த வழிப்படுத்தல் குறிப்புகள் அமைந்திருந்தது. இந்த அரங்குக்குரிய வழிப்படுத்தல் குறிப்புகள் மலையக இலக்கியம் பற்றிய இன்றைய எழுதுகை என்பது என்னுடைய பார்வையில் ஒரு 3 தளங்களில் இருக்கின்றது. முதலாவது, மலையகத்திலிருந்து அதன் வாழ்வியலை அனுபவித்து கொண்டு எழுதுகின்ற ஒரு தளம். இரண்டாவது, இலங்கையின் பல்வேறு இடங்களிலிருந்து மலையகம் குறித்து எழுதுகின்ற ஒரு போக்கு. மூன்றாவது, இலங்கைக்கு அப்பால் புலம்பெயர்ந்த
சமூகத்திலிருந்து எழுதுகின்ற ஒரு போக்கு என்று நாங்கள் மலையக இலக்கியத்தினுடைய எழுதுகை 3 தளங்களில் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இதுதான் உண்மையாகவும் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இந்த தளங்களை தவிர்த்து வேறொரு தளங்களுக்குள் நாங்கள் அந்த எழுதுகையை உள்ளடக்க முடியாத ஒரு நிலை இருக்கின்றது. ஆக இந்த மலையகத்திலிருந்து அதன் வாழ்வியலை அனுபவித்து கொண்டு எழுதுகின்றவர்கள் இன்று இருக்கின்ற இங்கு வருகை தந்திருக்கின்ற மூனா சிவலிங்கம் அதனுடைய தலைமை படைப்பாளியாக இருக்கின்றார். அதுபோல மாத்தலை மலரன்பன், இங்கு இருக்கின்ற பண்பாட்டு துறை சார்ந்த ஆய்வாளர் திரு பொன் பிரபாகரன், அதுபோல அரங்கு செயற்பாடுகள் அரங்கு ஆற்றுகை மூலம் இன்றைய மலையக சூழலில் மிக உயிர்ப்பாக செயற்பட்டு கொண்டிருக்கின்ற லோகநாதன் அவர்கள், அதுபோல இன்னும் பலர் இருக்கின்றார்கள். இவர்கள் உண்மையிலேயே இந்த மலையக இலக்கிய சமூகத்தில் வாழ்ந்து கொண்டு அங்கிருக்கின்ற பிரச்சனைகளை நான் உட்பட, என்னுடைய படைப்புகளும் வந்திருக்கின்றன, நான் உட்பட, இதுபோல இன்னும் இளம் தலைமுறை எழுத்தாளர்கள் இருக்கின்றார், சிவனுமனவுரன் போன்றவர்கள், லட்சுமணன் போன்றவர்கள், எல்லோரும் இந்த சமூகத்தில் வாழ்ந்து மிக நெருக்கமாக அந்த பிரச்சனைகளை அனுபவித்து கொண்டு அங்கிருக்கின்ற மக்களுடைய அவலங்களையும் அவர்களுடைய வேட்கைகள் எதிர்பார்ப்புகள் என்பவற்றை தரிசித்து கொண்டு அதனை மிக கூர்மையாக அவதானித்து கொண்டு எழுதுகின்ற இந்த படைப்பாளிகள் தான் மலைய மக்களுடைய உண்மையான எழுத்து சார்ந்த பிரதிநிதிகளாக நாங்கள் அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கு. இது தவிர 2வது தளத்தில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது மலையகத்தினுடைய அண்மித்த நகரங்களில் அல்லது புறநகர் பகுதிகள், கொழும்பு போன்ற இடங்களில் இருந்து மலையகத்தினுடைய பிரச்சனைகள், மலையக மக்கள் குறித்த பதிவுகள், ஆய்வுகள் தங்களுடைய எழுத்துக்களின் வழியாக நடைமுறைப்படுத்தி கொண்டிருப்பவர்கள் என்று குறிப்பிட. அதில் கொழும்பு நகருக்கு பல முக்கியத்துவமான சிறப்பம்சங்கள் உண்டு. இங்கு இருக்கின்ற பதுளை சேனாதிராஜாக இருக்கலாம், மல்லியப்பு சந்தி திலகராக இருக்கலாம், இரா சடகோபனாக இருக்கலாம். இவ்வாறானவர்கள் இங்கிருந்து காலம் சென்ற அமரர் தெரிவத்தை ஜோசப்பாக இருக்கலாம். அவருடைய பெரும்பாலான எழுத்துக்கள் கொழும்பில் வசித்து கொண்டிருந்த போதே எழுதப்பட்டன. இவர்கள் மலையக இலக்கியத்தை இன்னொரு தளத்திலிருந்து கொண்டு எழுதுகின்றவர்களாக இருக்கின்றார். அதுபோல 3வது அதே நிலையில் இந்த பல்கலைக்கழக புலமை மட்ட எழுத்தாளர்கள், குறிப்பாக சரவணகுமார் ஜெயசீலன் போன்றவர்களுடைய இந்த பல்கலைக்கழக துறை சார்ந்த நிலையில் இருந்து கொண்டு எழுதுகின்ற ஒரு போக்கு, இது மலையகம் குறித்த இன்னொரு தளமாக இருக்கு. இது தவிர 3வது தளமான புலம்பெயர்ந்த சமூகத்திலிருந்து எழுதுபவர்களாக மூனா நித்யானந்தன், பேராசிரியர் மூனா நித்யானந்தன், அதுபோல மாத்தலை சோமு அவர்கள், இவர்கள் வேறு நாடுகளில் இருந்து எழுதுபவர்கள். இந்தியாவில் இங்கிருந்து புலம்பெயர்ந்து மீண்டும் புலம்பெயர்ந்து சென்று அங்கிருந்து எழுதுகின்ற மூசி கந்தையா, பன்னீர்செல்வம் போன்றவர்கள் இந்த மலையக சமூகம் குறித்து எழுதி வருகிறார்கள். இவ்வாறான ஒரு பரந்து பார்வைதான் ஒட்டுமொத்த இந்த தளங்களில் இருந்து கொண்டு மலையக சமூகம், அவருடைய அசைவியக்கம், அவருடைய பிரச்சனைகள், அவருடைய துயரங்கள் போன்றவற்றை தங்களுடைய எழுத்துக்களின் வாயிலாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த 3 தளங்களினுடைய புலங்களை பார்க்கின்ற பொழுது இந்த படைப்பியல் துறை சார்ந்து எழுதுகின்றவர்கள் மலையக மக்களோடு அங்கு வாழ்ந்து கொண்டு அங்கிருந்து மக்களுக்கும் அவர்களுக்கும் நெருக்கமான உறவுகளை பேணி கொண்டு எழுதுபவர்களாலேயே இந்த படைப்பு துறைக்குள் மிக ஆழமாக ஊடுருவ முடிகின்றது என்பதை இந்த இடத்தில் தெளிவாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இவர்கள் தான் உண்மையிலே மக்களுடைய பிரச்சனைகளை மிக கவனமாக அவதானித்து எழுதுகிறார்கள். இவர்கள் தவிர்ந்த ஆய்வுத்துறை ஏனைய எழுத்துக்கள் எல்லாவற்றையும் ஆய்வுகளாகவும் பதிவுகளாகவுமே நாங்கள் பார்க்க முடியும், அல்லது விமர்சன எழுத்துக்களாகவே பார்க்க முடியும். ஆக படைப்புத்துறை சார்ந்த இவர்கள் பயணிக்கின்ற பொழுது பல்வேறு சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நிலை வருகின்றது. இது எவ்வாறு என்றால், முக்கியமாக தெளிவத்தை ஜோசப்பினுடைய ஒரு குடைநிழல் பற்றி தமிழக எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது மலையக சமூகம் குறித்த ஒரு தவறான புரிதலுடனே அந்த முன்னுரையில் அவர் வழங்கியிருந்தார். அதுபோல சுஜாதாவினுடைய ஒரு பதிவில் சூன முரளிதரனுடைய கணக்க சுமந்தார்கள் கூடையை கணக்க சுமந்தார்கள் உள்ளே இந்த தேசம் என்று எழுதப்பட்ட கவிதையை
புலம்பெயர்ந்த சமூகம் வெளிநாடு செல்லுகின்ற பொழுது ஏற்பட்ட ஒரு பிரச்சனையாக அவர் எழுதியிருந்தார். ஆக இந்த இந்த பதிவுகள் எவற்றை காண்பிக்கின்றது என்றால், மலையகம் குறித்த தவறான புரிதல் அல்லது ஜெயமோகன் போன்ற ஒரு உலக அளவில் பிரபல்யமிக்க எழுத்தாளருடைய பார்வையிலிருந்து மலையகம் குறித்து பிழையான ஒரு புரிதல் வெளி சமூகத்துக்கு கொண்டு செல்லப்படுகின்றது. அவை இவ்வாறான நிலைமைகளை நாங்கள் எதிர்காலத்தில் மிக கவனமாக அணுக வேண்டியது இந்த மலையகம் குறித்து எழுதுகின்ற எல்லாருடைய கடமையாகவும் இருக்கின்றது. இவ்வாறான பார்வைகளை முன்வைக்கின்ற பொழுது உண்மையான பிரச்சனைகள் அங்கு செல்வதில்லை. உண்மையாக பிரச்சனை மக்கள் குறித்த சரியான அவதானம் அங்கு செலுத்தப்படாத ஒரு நிலை காணப்படுகிறது. அவை இந்த நிலையிலிருந்து பார்க்கின்ற பொழுது படைப்பியல் சார்ந்தது, அதே நேரத்தில் ஆய்வுகள், முக்கியமாக இன்னொரு விடயம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கு. இன்று பதிப்பு, குறிப்பாக லண்டனிலிருந்து நித்யானந்தன் சார் அவர்கள் பல்வேறு மலையக படைப்புகளை பதிப்பாக்கம் செய்திருக்கிறார். ஆக இந்த பதிப்புத்துறை சார்ந்த வருகைகள் ஏற்படுகின்ற பொழுது ஏற்கனவே வரவேண்டிய பல நூல்கள் பிந்திய காலத்திலும் கூட புதியதாக பதிப்பு செய்து வருகின்ற ஒரு பதிப்பியல் துறை சார்ந்த ஒரு செயற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இவ்வாறு ஒரு பல்பக்க செயற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருந்தாலும் கூட மலையகம் இந்த இலக்கிய எழுத்துத்துறையை பொறுத்தளவில் இன்னும் பின்தங்கிய நிலையிலேயே இருக்கின்றோம் என்பதையும் இந்த இடத்தில் கவனம் கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. பண்பாட்டுத்துறை சார்ந்த எழுத்துக்களை திரு பிரபாகரன் அவர் மேற்கொண்டு வந்திருந்தாலும் கூட அவற்றை நூலாக்கம் செய்வதில் கூட நாங்கள் இன்னும் காலதாமதமாகவே இருக்கின்ற ஒரு நிலை இருக்கின்றது. ஆக இந்த பதிப்பு, படைப்பு, ஆய்வு என்ற துறைகளை நாங்கள் பார்க்க விரல் விட்டு எண்ணக்கூடிய சில முன்னெடுப்புகள் இருந்தாலும் கூட ஒட்டுமொத்த மலையக இலக்கியத்தை, இலங்கையினுடைய எழுத்து அல்லது தமிழில் சூழலில் மலையக வருகையை பார்க்கின்ற பொழுது, ஒட்டுமொத்தமாக கவனிக்கின்ற பொழுது மலையகம் எழுத்துத்துறை இன்னும் பின்தங்கிய ஒரு நிலையில் இருப்பதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொண்டு, ஆகவே இவைதான் இவற்றினூடாகவே நாங்கள் பயணிக்க முடியும். அந்த வகையில் மிக கனதியான ஒரு படைப்பாளியாக இருக்கின்ற முன சிவலிங்கத்தினுடைய உரையை நாங்கள் அடுத்ததாக செவிமடுப்போம். நன்றி. நன்றி திரு தவிச்செல்வன் அவர்களே. அவர்தான் இந்த அரங்கின் உத்தியோகபூர்வ தலைவர். இப்பொழுது காதுகளுக்கு விருந்தாக மலையக அரங்கின் நிறைவுகள் தொடர்பாக மலையகம் பற்றிய பாடல் ஒன்றை லண்டனில் இருந்து வகை தந்துள்ள மதிப்புக்குரிய கோவலூர் செல்வராஜா அவர்கள் ஒரு பாடலை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். திரு ஃபௌசர் அவர்கள் அதற்குரிய சந்தர்ப்பத்தை வழங்குமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. இந்த நேரம் வழங்கும். அனைவருக்கும் வணக்கம். மலையகம் 2001 என்ற ஒரு நிகழ்வை லண்டனிலே 2 வருடங்களுக்கு முன்பு செய்தோம். அந்த நிகழ்விலே பல பாடல்களை பாடினோம். அந்த மலைய மக்கள் படும் கஷ்டம் துன்பங்களை பற்றிய விஷயங்களை கவிஞர் பாலமுனை பாரூக் சில பாடல்களை எழுதி அனுப்பியிருந்தார். இப்போ மலைய மக்களை பற்றிய பிரச்சனைகளை ஒரு குயிலை பாடன்ற மாதிரியான ஒரு பாடல் அது. அந்த பாடல் தான் இப்பொழுது நான் பாடுகின்றேன். அடுத்தாலும் மடுங்க வீடியோ போட்டுவிடுவோம். முதலில் அதை கவிதையாக வாசிக்கின்றேன். மலைக்குயிலே நீ வந்து கூவு,
உன் மனதில் உள்ள கவலைகளை கூறு. பனிமலையில் நீ ஏறி பாடுபடும் துயர் வாழ்வை எடுத்தியம்பி விழிப்பு வர கூவு. இந்த மலைக்காட்டில் விடிவு வர கூவு. தொழிலாளர் படும் பாடு, துறைமாரின் கெடுபிடிகள், இழிவான வாழ்க்கை நிலை, இவை சொல்லி உன் பாடல் பாடு. இந்த மலைக்காட்டில் விழிப்பு வர பாடு, ஒரு விடியலினை கொண்டு வர பாடு. லய வாழ்வு சிறையினிலே அடிபட்ட அடிமைகளாய் நிதம் வாழ்வு கழிவதனை நீ வந்து புதுக்கவியாய் பாடு. இங்கு நிம்மதியை கொண்டு வர பாடு. விலைவாசி உச்சத்தில் மலையாக உயர்ந்தாலும், விலைவாசி உச்சத்தில் மலையாக உயர்ந்தாலும் வருமானம் ஏறாத வாழ்க்கையினை நீ சொல்லி ஒரு பாடல் நீ இங்கே பாடு என்ற வரிகளை எழுதி அனுப்பியிருந்தார். நான் அதுக்கு ஒரு வெட்டு போட்டு கண்ணனிலே பாடினேன். மலை குயிலே நீ வந்து கூவு, உன் மனதில் உள்ள கவலைகளை கூறு. மலை குயிலே நீ வந்து கூவு, உன் மனதில் உள்ள கவலைகளை கூறு. பனிமலையில் நீ ஏறி பாடுபடும் துயர் வாழ்வை எடுத்தியம்பி விழிப்பு வர கூவு. இந்த மலை காட்டில் விடிவு வர கூவு. மலை குயிலே நீ வந்து கூவு, உன் மனதில் உள்ள கவலைகளை கூறு. தொழிலாளர் படும் பாடு, துறைமாரின் கடுபிடிகள், தொழிலாளர் படும் பாடு, துறைமாரின் கடுபிடிகள், இழிவான வாழ்க்கை நிலை, இவை சொல்லி உன் பாடல் பாடு. இந்த மலைக்காட்டில் விழிப்பு வர பாடு, ஒரு விடியலினை கொண்டு வர பாடு. இந்த மலைக்காட்டில் விழிப்பு வர பாடு, இரு விடியலினை கொண்டு வர பாடு. மலைக்குயிலே நீ வந்து கூவு, உன் மனதில் உள்ள கவலைகளை கூறு. லய வாழ்வு சிறையினிலே அடிபட்ட அடிமைகளாய் நிதம் வாழ்வு கழிவதனை நீ வந்து புது கவியாய் பாடு. நீ வந்து புது கவியாய் பாடு. லய வாழ்வு சிறையினிலே அடிபட்ட அடிமைகளாய் நிதம் வாழ்வு கழிவதனை நீ வந்து புது கவியாய் பாடு. இங்கு நிம்மதியை கொண்டு வர பாடு. மலைக்குயிலே நீ வந்து கூவு, உன் மனதில் உள்ள கவலைகளை கூறு. விலைவாசி உச்சத்தில் மலையாக உயர்ந்தாலும் வருமானம் ஏறாத வாழ்க்கையினை நீ சொல்லி ஒரு பாடல் நீ இங்கே பாடு. விலைவாசி உச்சத்தில் மலையாக உயர்ந்தாலும் வருமானம் ஏறாத வாழ்க்கையினை நீ சொல்லி ஒரு பாடல் நீ இங்கே பாடு. மலைக்குயிலே நீ வந்து கூவு, உன் மனதில் உள்ள கவலைகளை கூறு. பனிமலையில் நீ ஏறி பாடுபடும் துயர் வாழ்வை எடுத்தியம்பி விழிப்பு வர கூவு. இந்த மலைக்காட்டில் விடிவு வர கூவு. இந்த மலைக்காட்டில் விடிவு வர கூவு.
குயிலே கூ குயிலே கூ. நன்றி. லண்டனிலிருந்து வருகை தந்து மிக அருமையாக ஒரு பாடலை எங்களுடைய உள்ளத்தை தொட்டு சென்ற கோவலூர் செல்வராஜா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு தொடர்ந்து இந்த அரங்கினுடைய அடுத்த உரையாற்றுவதற்காக சாகித்ய ரத்னா மூனா சிவலிங்கம் அவர்கள் தயாராக இருக்கின்றார். மலையக நாட்டார் இலக்கியம் என்ற ஒரு பரந்த பரப்பில் அவருடைய உரை அமைய இருந்தாலும் கூட மலையக நாட்டார் பாடல்கள் என்ற அந்த தலைப்பை வரையறை செய்து கொண்டு அவருடைய உரையை நிகழ்த்துவார். இன்னும் எங்களுக்கு 30 நிமிடங்களே இருக்கின்றன இந்த அமர்வில் உரைக்கு மாத்திரம். ஆகவே நேரத்தை கருத்தில் கொண்டு இந்த உரையை வரையறை செய்து கொள்வார் என்று நினைக்கின்றோம். இந்த நிகழ்வின் அதுக்கு ஒரு ஆறுதல், உங்களை போன்ற மூத்தவர்களை வைத்துக்கொண்டு கிராமிய இலக்கியம் நாட்டுப்புற இலக்கியங்களை பற்றி பகிர்ந்து கொள்வது மிக முக்கியமான ஒரு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். முதலாவதாக இந்த நாட்டுப்புற இலக்கியங்கள் இலங்கையை மற்றும் பொறுத்து பார்க்கின்ற பொழுது நான் சிலரை மேடையில் நான் நினைக்க விரும்புகின்றேன். வடக்கு மாகாணத்தை நினைக்கின்ற பொழுது வட்டுக்கோட்டை மூனார் ராமலிங்கம் அவர்களை இந்த இடத்தில் நாங்கள் நினைக்க வேண்டியிருக்கின்றது. ஒரு கணிசமான அளவு வடபிரதேச மக்கள் கிழக்கு மாகாண மக்களை பொறுத்து அதிகமாக நாட்டுப்புற பாடல்கள் அவர் எழுதியிருந்தாலும் மலையகத்தில் உள்ள நாட்டு பாடல்களை குறிப்பாக பல பாடல்களை அவர் எழுதி வெளியிட்டிருக்கின்றார். அதுவே வட்டுக்கோட்டை மூனார் ராமலிங்கம் அவர்கள் நினைக்கின்றோம். அதுபோல கிழக்கு மாகாணத்திலே நண்பர் ஜலீல், நிந்தவூர், முத்துமீரான், அம்மன் கிளி போன்ற நாட்டுப்புற ஆய்வாளர்கள், நாட்டுப்புற எழுத்தாளர்கள், நாட்டுப்புற கதைஞர்கள் அவர் இருக்கின்றார்கள். மலையகத்திலே சி.வி. வேலுப்பிள்ளை, கவிஞர் சி.வி. வேலுப்பிள்ளை அவர்கள், மாத்தலை ஏவிபி கோமஸ் அவர்கள், சாரநாதன் அவர்கள், அந்தனி பிள்ளை என்று ஒருவர் இருந்தார் அவர்கள், மற்றும் சிவலிங்கம் எங்களை போன்றவர்கள் நாட்டாரியல் பற்றி நாட்டுப்புற பாடல்கள் பற்றி நாங்கள் ஆய்வு செய்து நாங்கள் எழுதியிருக்கின்றோம். பொதுவாக நாட்டார் இலக்கியம் என்று சொல்கின்ற பொழுது சில நாடுகள், முக்கியமான நாடுகள் இருக்கின்றன நாட்டார் இலக்கியங்களை போட்டு முன்னிறுத்தி அதன் வளர்ச்சி பற்றி அதன் முக்கியத்துவம் பற்றி எழுதிய நாடுகள் இருக்கின்றன. கிரேக்கம், பாரசீகம் அதாவது பெர்சியன், சீனா, இத்தாலி, பிரான்சு, ஜெர்மனி மற்றும் ஐக்கிய யுனைடெட் இங்கிலாந்து போன்ற நாடுகளில் அதிகமாக இந்த நாட்டார் இலக்கியங்கள் பற்றி, நாட்டாரியல் பற்றி, நாட்டார் கதைகள் பற்றி, நாட்டார் பாடல்கள் பற்றி நிறைய அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்து அதை எழுதி வந்திருக்கின்றார்கள். அதிலே அந்த நாடுகளை நினைக்கின்ற பொழுது இந்த நாட்டார் இலக்கியம், நாட்டார் பாடல் என்றால் என்னங்கிறது பொதுவாக நாங்கள் அறிந்த அளவில் நாட்டார் பாடல் என்கின்ற பொழுது அது ஒரு சமூகத்திலே நாட்டார் இலக்கியம் என்று சொன்னாலும் சமூகத்திலே எந்த சமூகத்திலும் சரி இனத்திலும் சரி அதனுடைய பாரம்பரிய பண்பாட்டை பாதுகாக்கின்ற ஒரு கலை அல்லது இலக்கியம் என்று சொல்லலாம். இந்த நாட்டுப்புறவியல் நாட்டார் இலக்கியம் இல்லாமல் இருந்திருந்தால் எந்த சமூகத்தின் இலக்கியமும் சமூகத்தினுடைய பண்பாடுகளும் கலாச்சாரமும் வளர்க்கப்பட்டிருக்க முடியாது. இன்றைக்கி நாங்கள் புனைவு இலக்கியம் எழுதுகிறோம், அது பொய் இலக்கியம், கற்பனை இலக்கியம் என்று சொல்கின்றோம். இந்த நாட்டார் இலக்கியம், நாட்டார் பாடல் என்பது மனதில் இருந்து வெளிப்படுவது, உணர்வின் வெளிப்பாடு, மனதின் வெளிப்பாடு, சிந்தனையின் வெளிப்பாடு. அது வெளிப்பாடு, அது ஃபிக்ஷன் இல்லை, அது நான் ஃபிக்ஷன், நேரடியாக யதார்த்தமாக வெளிவருது. எழுத்தறிவாத மக்கள் மத்தியிலிருந்து அவருடைய உணர்விலிருந்து இந்த இதயத்திலிருந்து வருகின்ற பாடல்கள் தான் இந்த வாய்மொழி இலக்கியம் என்று சொல்கின்றது நாட்டார் இலக்கியமாக இருக்கின்றது. இதிலே முதலாவதாக இந்தியாவை பொறுத்தளவு 1800ஆம் ஆண்டுகளிலேயே நாட்டுப்புற இலக்கியம் ஆரம்பத்தில் ஒரு ஆய்வு செய்யப்பட்டது. 1800ஆம் ஆண்டுகளிலே இந்தியாவில் நாட்டுப்புற இலக்கியம் ஆய்வு செய்யப்பட்டது. அதுவே 1950களில் அந்த நாட்டார் இலக்கியங்கள் பல்கலைக்கழக மட்டத்தில், பாடசாலைகள் மட்டத்தில் அது பேசப்பட்ட அளவுக்கு 1950களில் வந்தது. அதுபோல இலங்கையிலே நாட்டார் இலக்கியம் 1875இல் ஆராயப்பட்டது. 1980களில் நாட்டார் இலக்கியம் பேசப்பட்டது இலங்கையில். இந்த நாட்டார் இலக்கியம் முதலாவதாக முகிழ்ந்த இடம், வளர்ந்த இடம் முதலாவது யாழ்ப்பாண பல்கலைக்கழகம். அங்கேதான் 1980ஆம் ஆண்டு இந்த நாட்டுப்புற இலக்கியம் அங்கே பேராசிரியர்கள் மத்தியில், விரிவுரையாளர்கள் மத்தியிலே இந்த நாட்டுப்புற இலக்கியம் தேடி பேசப்பட்டது 1980களில். அதன் பிறகு 1993ஆம் ஆண்டு
இந்து கலாச்சார அமைச்சு, அந்த நேரம் பி தேவராஜ் அவர்கள் அமைச்சராக இருந்தார், கலாச்சார அமைச்சராக இருந்தார். அந்த நேரத்தில் ஒரு நாட்டார் இயல், நாட்டுப்புற பாடல்கள், நாட்டார் கதைகள், நாட்டார் கூத்துக்களை பற்றி ஒரு பெரிய கருத்தரங்கு நடத்தப்பட்டது. 1991ஆம் ஆண்டு இலங்கையில் நடத்தப்பட்டது, சிறப்பாக நடத்தப்பட்டது. இப்படி இருக்கின்ற பொழுது பொதுவாக இந்த நாட்டார் இலக்கியங்கள் வந்து அதிகமாக வயல் நிலங்களில், வேலைத்தலங்களில், தொழிற்சாலைகளில் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து அதிகமாக நகைச்சுவை, நையாண்டி, கேலி, சந்தோஷமாக தங்களை வைத்துக் கொள்வதற்கு காதலர் பாடல்கள், இப்படி தான் அதனுடைய வியாக்கியானமே இருந்தது. நாட்டார் பாடல் என்றால் அது காதல் பாடல்கள், அது சந்தோஷமான பாடல்கள், அது கிண்டல் பாடல்கள், அது கேலி பாடல்கள், அது நையாண்டி பாடல்கள் என்ற ஒரு வியாக்கியானம் வளர்ந்து வந்தது. இப்படி இருக்கின்ற பொழுது பொதுவாக எல்லா நாடுகளிலும், நாம் ஏற்கனவே சொன்ன நாடுகளில் எல்லாத்திலுமே நாட்டார் பாடல் என்றாலே இந்த மாதிரி நகைச்சுவைக்குரியது, குதூகலத்துக்குரிய பாடல்களாக இருந்து வந்தது. ஒரு சிறிய மாற்றம், ஒரு திருப்பு முனை வந்து இந்த மலையகத்தை எடுத்துக்கொண்டிருக்கிற பொழுது அது வித்தியாசமான நாட்டுப்புற பாடலாக அமைந்திருக்கின்றது. நான் மிக சிரமப்பட்டு இந்த புத்தகத்தை நான் நிறைய பாடல்கள், கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட பாடல் எழுத முடிஞ்சது. இது ஒரு வித்தியாசமான எல்லா நாட்டுப்புற பாடல்களை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது பொதுவாக இலங்கையில் நாங்கள் வைத்து பார்க்கின்றது கிழக்கு மாகாணம், வட மாகாணத்தில் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இந்த மத்திய மாகாணத்திலே இந்த நாட்டுப்புற பாடல் மிக வித்தியாசமாக பாடப்பட்டிருக்கின்றது, எழுதப்பட்டிருக்கிறது. காரணம் என்று சொன்னால் இந்த மத்திய மாகாணத்தில் மலையக மக்கள் மத்தியிலே, மலையக இன மக்கத்திலே அவர்கள் எல்லாரும் இந்த வர்க்க ரீதியாக தொழிலாளர் இனத்தை சேர்ந்தவர்கள், பாட்டாளி வர்க்க இனத்தை சேர்ந்தவர்களாக இருந்ததன் காரணமாக அவர்கள் பாடல் எல்லாம் வந்து உணர்வின் வெளிப்பாடுகள், கோபத்தின் வெளிப்பாடுகள் என்கிற அளவுக்கு அது வித்தியாசப்பட்டது இந்த பாடல்கள். அதிலே முதலாவது பாடல், இதில் வந்து இலங்கையில் உள்ள நாட்டுப்புற பாடல்களை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது வரலாறு எழுதிய நாட்டுப்புற பாடல்கள் மலையகத்தில் தான் அதிகமாக உருவாகி இருக்கின்றது. அரசியல் பாடிய நாட்டுப்புற பாடல்கள் மலையகத்தில் தான் அதிகமாக இருக்கு. இது எந்த நாட்டுப்புற பாடல்களிலேயே அந்த ஒரு வித்தியாசமான ஒரு வியாக்கியானத்தை கொடுக்கிறது. எந்த உலக நாடுகளுமே அரசியல் பேசியதாக எந்த நாட்டுப்புற பாடல்களும் இருந்ததில்லை, வரலாறு பேசியதாக எந்த நாட்டுப்புற பாடல்களும் இருந்ததில்லை. எல்லாமே தமாஷா பாடல்கள் தான் இருந்தன. சமூக நிலை பாடிய நாட்டுப்புற பாடல். இதிலே முதலாவதாக நேரம் கருதி அதிகமாக நான் கொண்டு வந்த பாடலெல்லாம் குறுக்கி சில முக்கியமான பாடல்களை மற்றும் உங்கள் மத்தியில் நான் விவரிக்க விரும்புகின்றேன். முதலாவது ஒரு பாடலை சொல்ல விரும்புகின்றேன். ஊரான் ஊரான் தோட்டத்திலே ஒருவன் போட்டானாம் வெள்ளரிக்காய், காசுக்கு 4 விற்க சொல்லி காகிதம் போட்டானா வெள்ளக்காரன். இந்த பாடல்களை பொதுவாக கிழக்கிலே நண்பர் இருந்தார் முத்துமீரான். அவர் சொன்னார், அடே மச்சான், கிழக்கிலே இந்த பாடல்கள் சில இடங்களை எடுக்குது அப்படின்னு சொன்னார். ஊரான் ஊரான் தோட்டத்திலே ஒருவன் போட்டானா வெள்ளரிக்காய், காசுக்கு 4 விற்க சொல்லி காகிதம் போட்டானா வெள்ளக்காரன். இந்த பாடல் நாங்கள் சிறுவராக இருக்கிற நேரத்தில் மலையகத்தில் ஒரு விளையாட்டு இருந்தது, மாங்கொட்டை எத்தி விளையாடும் விளையாட்டு. ஒரு சமதரையில் 4 கட்டங்கள் கோடு போட்டு மேலே ஒரு ஆட்சி மாதிரி வலையை போட்டு அந்த மாங்கட்டை ஒரு காலை மடித்து கொள்ள வேண்டும். அது ஒரு பெரிய ஒரு விளையாட்டு, சர்வதேச விளையாட்டாக இன்றைக்கு யாரும் கண்டுபிடித்தால் அது சர்வதேச விளையாட்டாக எடுத்துக்கொள்ள முடியும். ஒரு காலை மடித்து கொண்டு நொண்டி அடிப்பார்கள். ஒரு காலின் மூலமாக இந்த மாங்கொட்டை ஏற்றி மேலே கொண்டு போயிடால் கோல் போடுறதுக்கு எந்த கோட்டிலும் இருக்கக்கூடாது. அந்த நேரத்தில் இந்த பாட்டு அதிகமாக மலைநாட்டிலே பாடப்பட்ட பாட்டு தான் இந்த ஊரான் ஊரான் தோட்டத்தில். எனக்கு கூட அந்த கருத்தறியாத காலத்தில் இது ஒரு சாதாரண ஒரு தமாஷா பாடம் தான் இருந்தது. இது ஒரு மிக மிக ஒரு அரசியல், மலையக மக்களுடைய வாழ்வியலை ஒப்பிட்டு பார்க்கின்ற முதல் அரசியல் பாடலாக தான் இருந்துக்கிறது. இந்த ஊரான் ஊரான் தோட்டத்திலே ஒருவன் போட்டான வெள்ளரிக்காய், காசுக்கு 4 விற்க சொல்லி காகிதம் போட்டான வெள்ளக்காரன். இது எப்படின்னா, இது வெள்ளக்காரர்களே இந்தியாவுக்கு தென்னாட்டுக்கு வந்த பிறகு இலங்கையும் தென்னாட்டையும் இந்தியாவையும் ஒரே காலகட்டத்தில் 1815 அளவில் வந்து ஒரே காலத்தில் நாட்டை பிடித்தார்கள். அந்த நேரம் என்ன செய்தார்கள், சுதேசிய மக்கள், கிராமிய மக்களுடைய நிலங்களை பறித்து கொண்டார்கள் வரிகளை போட்டு. அவர்கள் நீர்நிலைகளை பறித்து கொண்டார்கள். அவருடைய கிராமிய தொழில்களை எல்லாம் பறித்து கொண்டார்கள். கிராமிய தொழிலும் செய்ய முடியாது, விவசாயமும் செய்ய முடியாது, நீரும் அவர்கள் சொந்தம், நீருக்கும் வரி கட்ட வேண்டும். இப்படி எல்லாம் அந்த மக்களை கையறு நிலைக்கு உருவாக்கி அவர்களை வந்து வேற நாட்டுகளுக்கு அழைத்து செல்வதற்கு பிரிட்டிஷ்காரர்கள் அந்த காலத்தில் 50க்கு மேற்பட்ட நாடுகளை காலனித்துவ நாடுகளாக உருவாக்கி இருந்தார்கள். அதிலே 50 நாடுகளிலே 20 நாடுகளுக்கு இந்த தென்னிந்திய தமிழர்களை அவர்கள் அழைத்து கொண்டு போயிருக்கிறார். அந்த நிர்பந்தப்படுத்துறது, இந்த நாட்டிலே வாழ முடியாது, இந்த நிலத்திலே வாழ முடியாது, பயிர் செய்ய முடியாது, உணவு உற்பத்தி செய்ய முடியாது, தொழில் செய்ய முடியாது என்று ஒரு கையறு நிலையை உருவாக்கிவிட்டு ஒரு புஷ் ஃபேக்டர், அதாவது தள்ளுறது, ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு தள்ளுறது, புஷ் ஃபேக்டரை உருவாக்கி
அங்கே வந்து இலங்கையிலிருந்து புல் ஃபேக்டர், இவர் சொல்லுவார் அழகான ஒரு பொருளாதார வார்த்தை, அவர்களை கொண்டு சென்றார்கள். இந்த பாடம் என்ற அர்த்தம் என்ன சொன்னால், ஊரான் ஒருவன் போட்டால் வெள்ளரிக்கை. அப்புறம் இந்தியாவில் நிலங்களை பறிச்ச பிறகு, தோட்டங்களை பறிச்ச பிறகு, நீர்நிலையை பறிச்ச பிறகு அவன் வெள்ளரிக்காய் உண்டாக்குறான். அதே சுதேசிய பூர்வீக குடி அவன் கிராமத்தில் அவன் மண்ணில் வெள்ளரிக்காயை உண்டாக்குறான். ஊரான் தோட்டத்திலே அந்த ஊருக்காரன் வெள்ளரிக்காய் உண்டாக்குறான். வெள்ளரிக்காய் காய்ச்சிடுச்சு, அறுவடைக்கு காலம் ஆயிடுச்சு. இப்போ என்ன செய்யறான், வெள்ளைக்காரன் அவன் தோட்டத்தில் காய்ச்ச அறுவடைகள் எல்லாம் விற்க சொல்லி அவன் காகிதம் போடுறான், இங்கிலாந்துல இருந்து போடுறான், இது இந்த விலைக்கு மார்க்கெட் பண்ணிட்டு. அதான் அந்த பாட்டில் சொல்லுது, யாருடைய நிலம், யாருடைய விதை, யாருடைய உழைப்பு, யார் அறுவடை செய்யணும், யார் சந்தைப்படுத்தணும், இந்த கேள்வி. இவ்வளவு கேள்விகளும் இந்த பாட்டில் இருக்குது. அப்ப எல்லாம் வந்து அவன் பறிச்சுட்டு போயிட்டான். யார் அவன் விலையை நிர்ணயிக்கிறான். இவன் மண்ணில், இவன் உழைப்புல, இவன் விளைச்சல, அவன் அறுவடைய வெள்ளைக்காரன் அங்கிருந்து விலையை நிர்ணயிக்கிறார். இதுதான் அந்த நாட்டிலிருந்து இந்த மக்களே வேறு நாடுகள், 20 நாடுகளுக்கு இந்த மலையக தமிழர்கள் அல்லது தென்னாட்டு தமிழர்கள் வேறு நாடுகளுக்கு சென்று இந்த கூலி விவசாய நிலையிலிருந்து, ஒரு விவசாய நிலையிலிருந்து, ஒரு தொழிலாளர் நிலையிலிருந்து ஒரு கூலியாக, ஒரு தினக்கூலியாக அவன் சமூக நிலை மாறப்பட்டு ஒரு கைதி தொழிலாளியாக, ஒரு ஒப்பந்த கூலிகளாக இந்த 20 நாடுகளுக்கு அவன் அழைத்து செல்லப்படுகின்ற அங்கு வாழ்கின்றான். இந்த பாட்டு ஒன்று. அடுத்ததாக இந்த இன்னொரு பாடல், அவங்க இந்த கப்பல்ல வர நேரம் பாடுறாங்க. வாடை அடிக்குதடி, வடகாத்து வீசுதடி, பேய் காத்து குமுறுதடி, பேரலையும் பாயுதடி, சேதம் எத்தனையோ நாங்க சேர்ந்து வந்த கப்பலில். அவங்க எல்லாம் அந்த கப்பல்கள் என்று சொல்ற வள்ளங்கள், அந்த வள்ளங்களில் ஏறி வந்தார்கள். அதாவது வெள்ளைக்காரர்கள் வந்து ஒரு 50 வள்ளங்கள்ல இருந்து ராமேஸ்வரத்துல இருந்து மக்களை ஏற்றி கொண்டு வந்தான்னா, மன்னாருக்கு வந்து சேர வந்து ஒரு 10 வள்ளங்கள் தான் சேரும். மீதி வந்து 40 வள்ளங்கள்லாம் அந்த கடல் நீர்ல வந்து அமுங்கப்பட்டு அழுத்தப்பட்டு அழிஞ்சு போகும். மிச்சம் மீதாரிய உள்ளவர் தான் மன்னர் வந்து அடைய முடியும். அதனால தான் பாருங்கள், தோணி வருகுதுன்னு பாதி தப்பிச்சு வந்தவங்க அந்த வள்ளங்களை ஏறி வந்து மன்னார் கரையிலேருந்து பார்க்குறாங்க. மீது வள்ளங்கள் வரலை, மக்களும் வரலை, நாங்கள் சேர்ந்து வந்த மக்கள் யாருமே வரலை, அப்படி பாடுறாங்க. தோணி வருகுதுன்னு துறைமுகமே காத்திருந்தோம். துறைமுகம் இல்லை, ஒரு இறங்கு துறை தான் இருந்தது, துறைமுகம் கட்டப்பட இருந்தது. தோணி வருகுதுன்னு துறைமுகமே காத்திருந்தோம், தோணி கவுந்துருச்சு, துறைமுகமே ஆசை இல்லை. ஒரு பாமரத்தனமா அழுகிறாங்க. எல்லாம் சேர்த்தோட கூட்டத்தோடு வந்தோம், தோணி கவுந்துருச்சு, இது துறைமுகம்னு சொல்கிறாங்க, அது இறங்குத்துறை, இந்த துறைமுகமே ஆசை இல்லைன்னு அவங்க வேதனையோடு அழுகிறாங்க. அடுத்து பிறகு வந்து காடு அழிக்க வராங்க. முதலாவது இந்திய தமிழர் இந்த நாட்டில் வந்து காடுகள் அழித்த பிறகு கோப்பி செடிகள் தான் உண்டாக்கப்பட்டது. கோப்பி செடிகள் உருவாக்கப்பட்ட பிறகு அதிலிருந்து தான் அந்த கோப்பி விளைய அந்த கோப்பிகளை அறுவடை செய்து அதை விற்பனை செய்தான் வெள்ளைக்காரங்கள் கோப்பி தோட்டங்களை உருவாக்கினாங்க. கோப்பி தோட்டம் இலங்கையில் ஒரு 47 ஆண்டுகள் தான் அந்த கோப்பி வளர முடிஞ்சது. அது பிறகு நோயினால் அழிந்து விட்டது. கூனி அடிச்ச மேல, கோப்பி கண்ணு நட்ட மேல, அண்ணனை தொலைச்ச மேல அந்தோ தெரியுது பார். அவ சொல்றா, அண்ணனோட வந்தேன், அப்பாவோட வந்தேன், தங்கச்சியோட வந்தேன். இந்த மலைகள் காடுகள் எல்லாம் அழித்து செடி கொடியெல்லாம் அழிச்ச பிறகு மொட்டை நிலமாக இருக்கிற நேரத்தில் மிக மலை சரிவு பயங்கரமா இருக்கும். மலையில ஏறி நிற்க முடியாது. உச்சி மலையில ஏறி நின்றா கொஞ்சம் கால் தவறினால் அவங்க வந்து அடிவாரத்துல இருந்தா வந்து விழணும். அதுக்கு தான் அவங்க கூனி அடிக்கிறது. கூனின்னா ஒரு வரிசைப்படுத்துறது. இந்த கோப்பி செடிகளை உருவாக்குவதற்காக நிறையாக ரோஸாக உருவாக்குறதுக்காக அந்த சின்ன சின்ன குச்சிகளை ஊன்றது. அதான் கூனி அடிச்ச மேல, கோப்பி கண்ணு நட்ட மலை, அண்ணனை தொலைச்ச மலை அந்தோ தெரியுது பாரு, அழுது பாரு, எங்கள் அண்ணனை தொலைச்ச மலை. அது எவ்வளவு வேதனையோடு இருந்தது. ஆரம்பமே வேதனையாக இருந்தது. அதன் பிறகு அவர் வர்றாங்க, தேயிலை காலம் வந்துருச்சு. கோப்பி காலம் 47ஆம் ஆண்டு அழிஞ்ச பிறகு தேயிலை காலம் வந்து விட்டது. கொழுந்து வளர்ந்துருச்சு, கூடை போட நாளாச்சு. நானும் நிறை பிடிச்சி நயமாக கொழுந்து எடுத்தேன், கூடை நிறைஞ்சு போச்சு, கொழுந்து எனக்கு சின்னதுரு. இப்படி வந்து சந்தோஷமாக கொழுந்து எடுக்கிறாங்க, கூடை நிறைகிறாங்க, அவர் கூலி கிடைக்குது. அப்படி சந்தோஷமாக வாழ்ந்த காலத்தில் அடுத்து இன்னொரு துயரம், இதுதான் தொழில் வழி துயரம். ஒரு பெண் எல்லாம் அதிகமாக இந்த பெண்கள் இங்கே வந்திருக்கிற மிக சந்தோஷமாக இருக்காது. அந்த ஆரம்ப காலத்திலே 20ஆம் நூற்றாண்டு அல்லது 19ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப காலத்திலே பெண்கள் எப்படி கூலிகளாக வந்து, அது வெள்ளைக்காரனுடைய அதற்கு காலனித்துவவாதிகள் எப்படி துன்பப்பட்டார்கள் பாடப்படுறது ஒரு பாட்டு. கோண மலையேறி, கோண இந்த மலைகள்னா காட்டு மலைகள், இந்த கோண மலையேறி கோப்பி பழம் பறிக்கையில் ஒரு பழம் சிந்துச்சின்னு உதைச்சானே சின்னதுரை, உதைச்சானே கங்காணி, இப்படி அவள் அழுகிறாள்.
கையில் பறிக்கிறது. அந்த காலம் கோப்பி பழம் பறிப்பதற்கு ஆண்களை தான் முதலாவது வெள்ளைக்காரர்கள் கொண்டு வந்து கோப்பி காடுகளை உருவாக்கி கோப்பி செடிகளை உண்டாக்கினார்கள். ஆனால் பழம் பறிப்பதற்கு ஆண்களால் முடியாது, பொறுமையோடு பழம் பறிக்க முடியாது என்பதற்காகத்தான் பெண்களை அழைத்து வந்தார்கள். அவர்களால் தான் அந்த பழங்களை பறிக்க முடியும். கோப்பி பழங்க ஆண்களாக இருந்தால் ஆரம்பத்திலிருந்து உருவி எடுப்பார்கள். அவர்கள் ஒன்று ஒன்றா பழம் பறிக்கணும். ஒரு சட்டம் இருந்தது, கோப்பி செடியில கிளையில இருந்து பழம் ஒவ்வொன்றா கலட்டணும். அப்படி ஒவ்வொரு பழமா கலட்டினார். ஒரு பழம் தப்பிச்சுன்னு உதச்சானே சின்னதுரை. எவ்வளவு துயரப்பட்டிருக்கிறாங்க அந்த காலத்துல, ஒரு கூலியாக இருந்த. ஆகவேதான் இந்த பெருந்தாட்டு தொழில் முறையை சொல்வாங்க இராணுவ விவசாயம் என்று சொல்வார்கள், ஒரு ஏகாதிபத்திய விவசாயம் என்று சொல்வார்கள், முதலாளித்துவ விவசாயம் என்பார்கள். ஒரு தனி மனித விவசாயம் அல்ல. ஆக கைதிகளாக அவங்க கைதி தொழிலாளர்கள், ஒரு கேப்டிவ் ஒர்க்கர்ஸாக அவர் வெள்ளக்காரத்தில் வாழ்ந்தது இந்த பாடுகிறது. இவர் எல்லாமே பதிவுகள், இவைகள் எல்லாமே டாக்குமெண்டேஷன் என்று சொல்ல அந்த நாட்டுப்புற பாடல்களை, மலைய மக்களுடைய பாடல்களை. அடுத்ததாக இன்னொரு பாட்டுக்கு வரும். நாங்கள் பார்த்துருப்போம், எங்களோட குழந்தைகளை தொட்டியில் போட்டு, மணி தொட்டிகளில், தங்க தொட்டில்களில், வெள்ளி தொட்டிகளில், பவள தொட்டிகளில் போட்டு வீட்டில் ஒரு தொட்டில் கட்டியிருப்போம், ஒரு ஊஞ்சல் கட்டியிருப்போம், ஒரு குழந்தையை தாளாட்டி தூங்க வைப்பதற்கு. இதுதான் தொட்டில் என்று சொல்றது. உலகத்திலேயே எந்த நாட்டிலையும் இப்படி நடந்ததில்லை. தொட்டில காட்டில் கட்டி தாளாட்டி குழந்தையை தூங்க வச்சது நீங்க கூட கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. எவ்வளோ இலக்கியங்கள் புத்தகங்கள் வாசித்திருப்பீங்க. ஒரு தாய்க்காரி குழந்தையை பயங்கரமான ஒரு இருண்ட காட்டுக்குள்ளே ஒரு மரத்தின் கிளையிலே தொட்டிலை கட்டி அதுல குழந்தையை வைத்து தாளாட்டுறார். ஆறாரோ ஆறிறாரோ ஆறடிச்சு நீ அழுதாய். அவன் அடிச்சவனை கண்டாலுமே அவளால் ஒன்றும் செய்ய முடியாது. இருந்தாலும் தாயினுடைய உரிமை, அவருடைய தன்னுடைய சொத்தை யார் அடிச்சதுங்கிறதுக்காக அவருடைய ஆதங்கம். அவர் சொல்றா, ஆறாரோ ஆறடிச்சு நீ எழுதுங்க, அடிச்சாரே சொல்லி எழுங்கிறா. அந்த காட்டுல ஒரு கைதி தொழிலாளி இருந்து கொண்டு வெள்ளைக்காரர் பின்னால் துப்பாக்கிகளோடு தடிகளோடு வைத்து கொண்டு பாடுற நேரத்தில் கேட்குற, உன்னை யார் அடிச்சா சொல்லுன்னு காட்டுல பிள்ளைய கட்டியில் தொட்டிருப்பாரு. எப்படின்னா தொட்டில் காடுகளில் தொட்டில் கட்டியிருப்பார்கள். குழந்தைய பார்த்து தான் அவருக்கு வேலை செய்வார்கள். கோப்பி பழம் பறிக்கிறதா இருந்தாலும் சரி, கொழுந்து கிள்ளுவராக இருந்தாலும் திரும்பி திரும்பி பார்த்து கொள்வார்கள். அங்கே காடுல சிறுத்தைகள் குழந்தைய தொட்டிலிருந்து தூக்கி கொண்டு ஓடிடலாம். பாம்புகள் குழந்தை மேல் படுத்திருந்து எதுவும் செய்திருக்கலாம். குளவி பூச்சிகள், தேன் பூச்சிகள் அந்த குழந்தையினுடைய பால் வடியும் அதனுடைய இதழில் கூடு கட்டி குழந்தைய முள்ளா மறைச்சிருக்கலாம். அந்த தேம்பூச்சி மறைச்சிருக்கலாம். குரங்குகள் குழந்தையை தூக்கி கொண்டு ஓய் மரத்தில் போய் இருக்காங்க. காடுகள் அழித்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கோப்பி உண்டாக்கினார்கள், தேயிலை உண்டாக்கினார்கள். அப்படிதான் அந்த பாடலுக்கு அவர் பாடுறார். ஆறாரோ ஆறடிச்சு நீ எழுத அடிச்சார சொல்லி எழுது. கூட தலைமையில அது ஒரு நவீனப்படுத்தவில்லை. தேயிலை தொழில் ஒரு 200 ஆண்டுகளாக இன்றைக்கு ஆகியும் அது தேயிலை தொழில் நவீனப்படுத்தப்படவில்லை. ஒரு பாரமான கூடையை கயிறில் கட்டி தலையில் தான் தாங்கினார். அப்போ மூளை அழுத்தப்பட்டிருக்கும். அவர் உடல் பாருங்க, ஒரு பெண்ணுடைய மூளை அழுத்தப்பட்டது 30 கிலோ அல்லது 50 ராத்தல் 20 ராத்தலுடைய பாரத்தை 2 கயிறினால், அந்த கூடையில் கோக்கப்பட்ட கயிறினால தலையில மாட்டி தான் எழுதும். கூடை தலை மாட்டி. அடுத்து பிடிக்க சொல்றாரு, நான் உடனே முடிக்கிறேன். அடுத்து அவங்க ஒரு துயரத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். வேற ஒரு சந்தோஷமான பாட்டு ஒன்று இருந்துச்சு. சந்தோஷம் இருது. இவர்கள் காலம் முழுக்க கண்ணீரோட வாழல, அவனோட வாழ்க்கையை உருவாக்கி கொண்டு சந்தோஷமான பாட்டம் பாடப்பட்டது. அது நான் இங்கே ஒரு முக்கியமான இந்த பஃபூன் பாடலை நான் எடுத்திருந்தேன். அந்த பஃபூன் பாடலை இங்கே பாட முடியாமல் இருக்கிறது. இந்த பஃபூன் என்பது நாங்கள் சார்லி சாப்ளினை பொறுத்து நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். மலைநாட்டிலே பஃபூன், அதாவது இந்த பஃபூனுங்கிற வெனிஸ் நகரத்தில் முதலாவது பஃபான் என்று கடைசியில் பஃபூன்கிற வார்த்தை தான் வந்தது. அந்த பஃபூன் பாடசாலை இன்றைக்கும் இருக்கிறது, பஃபூன் கல்லூரியும் இருக்கின்றது. இந்த பஃபூனுடைய வேலை அவன் மக்களை சந்தோஷப்படுத்துவது, குதூகலப்படுத்துவது. அப்படி ஒரு கேரக்டர் இருந்தது. மலையகத்து நாடகத்தில் எனக்கு முன்பு நண்பர் பேசினார் மலைய கூத்துக்களை, மலைய நாடகங்களை பெருத்தார். அதிலே பஃபூன் பாத்திரத்தை பற்றி அவர் அதிகமாக சொல்லாமல் இருந்து விட்டார். ஆக பஃபூனுடைய பாடல்களையும் எனக்கு நேரமில்லை, அதையும் சொல்வதற்காக முடியாத நிலை ஏற்பட்டிருக்கின்றது. ஒரு வேண்டுகோள், இன்னொரு காலத்தில் இன்னொரு நேரத்தில் ஒரு ஆய்வுரை செய்வதற்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற பொழுது இப்படி 5 நிமிடம் 9 நிமிடம் 10 நிமிடம் கொடுப்பது மிக மிக தவறமான விஷயம். அது ஒரு பெரிய இலக்கிய குற்றமாகும் என்பதையும் நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இருந்தாலும் ஒரு 2 பாடலை நான் சொல்லிட்டு போக முடிக்கிறேன். இதை நான் உங்களை வயலேட் பண்ணுறேன், உங்களை வன்முறைப்படுத்துகிறேன், மீறி தான் பாடுறேன். அவர் சொல்கிறான், தண்ணி கருத்துருச்சு, தவளை சத்தம் கேட்டுருச்சு. இந்த பாட்டை கேள்விப்பட்டிருப்பீங்க. மலேசிய வாசுதேவன் ஒரு சினிமாவில் பாடுவார். தண்ணி கருத்துருச்சு, தவளை சத்தம் கேட்டுருச்சு, ஊரும் உறங்கிருச்சு, நாங்கள் ஒதுங்க இடம் கிடைச்சிருச்சு. இவர் அசிங்கமான வக்கரமான ஒரு கேவலமான இந்த சினிமாத்தினுடைய கலாச்சாரமே காமத்தை காட்டுறது தான் சினிமா. 200 ஆண்டுகளுக்கு மேல் ஆயிடுச்சு. அது காமத்தை காட்டுறது, செக்ஸை காட்டுறது, அது அதனுடைய வியாபாரம், அதனுடைய வர்த்தகம்.
இந்த பாடல் பாடப்பட்டு, இந்த பாடலுடைய உண்மையான பாடல் வந்து அது அல்ல. இது வட்டப்பாறை வால்பாறையில் பாடப்பட்ட பாடல். தண்ணி கருத்துருச்சு, தவளை சத்தம் கேட்டுருச்சு. தண்ணி கருத்துருச்சு சரின்னா என்ன மீனிங்? அந்தி நேரம் ஆச்சு, 12 மணிக்கு மேலே 3 மணி ஆச்சு, 4 மணி ஆச்சு. இப்போ தண்ணி கருத்துருச்சு, அந்த வெயிலெல்லாம் குறைஞ்ச பிறகு தண்ணி கருத்துருச்சு. தவளை சத்தமும் கேட்டுருச்சு, 6 மணி ஆச்சு, தவளையெல்லாம் குறைன்னு கேட்டுருக்கு. புள்ளையும் அழுதுருச்சு. புள்ளை எங்கே இருக்கு? காட்டில். புள்ளையும் அழுதுருச்சு. புண்ணியரே வேலை விடு. அந்த துரையவோ கங்காணியவோ அல்லது மேஸ்திரியவோ கேட்குறாங்க, இவ்வளவுலாம் நடந்துச்சு, இப்போ சரி மலையிலிருந்து வேலை விடுன்னு ஒரு பாடுற ஒரு துயரமான பெண்ணின் பாடல் தான் அந்த மலேசிய வாசகன் மூலமாக கூச்சப்படுத்தப்பட்டது. அடுத்து கப்பலேறி கடல் தாண்டி காடு மலை மீறி காலம் செழிச்சு நாங்கள் காணி போய் சேரலையே. இந்திய தமிழ் மக்கள் வந்து இந்த இலங்கையில் நிரந்தரமாக வாழணும், இந்த இலங்கை நாட்டை எங்களுடைய தாய் நாடாக வைத்து கொண்டு வாழணும் என்று அவங்க நினைச்சு வரவே இல்லை. அவங்களுக்கு சொந்த நாடு இருந்தது. ஏதோ துயரத்தின் விதிவசத்தால் பிரிட்டிஷ்காரன் பின்னால் இந்த நாட்டுக்கு வந்து இருந்தாலும் அவங்களுக்கு இங்கே வாழ விருப்பம் இல்லை. உடனே சொன்னாங்க, கப்பலேறி கடல் தாண்டி காடு மலையும் ஏறி காலம் செழிச்சு நாங்கள் காணி போய் சேரலையே, நாங்கள் எங்கள் நாட்டுக்கு போய் சேரலையேன்னு ஒரு அழுகிற காட்டில் ஒரு கும்பலை. அடுத்த பாட்டு, அடியளந்து வீடு கட்ட ஆண்ட மனை அங்கே இருக்க. சும்மா வரல, அவங்க பிச்சைக்காரியா இருக்கல, திங்கெல்லாம் வரல இந்த நாட்டுக்கு, அப்படி வரல. அடியளந்து வீடு கட்ட ஆண்ட மனை அங்கிருக்க. அவங்களுக்கு ஆண்ட மனை இருந்தது, அடியளந்து வீடு கட்ட முடிகிற ஒரு தகுதி இருந்தது, உரிமை இருந்தது அந்த தாய் நாட்டில். இதெல்லாம் விட்டுப்பட்டு பஞ்சம் பொழைப்பதற்கு பார்க்கடல் அல்ல, பால் கடலை தாண்டி வந்தோம், பஞ்சம் பொழைக்கலையே, நாங்கள் பட்டினம் போய் சேரலையே. இது ஒப்பாரு காட்டில் அழுகிறான். இதெல்லாம் வந்து அவ எழுதி புனைவு இலக்கியம் இல்லை, கற்பனை செஞ்சு எழுதல. அதில் வாயில வந்த வார்த்தை பாருங்க, எதி மோனை சந்தம் சீர் எல்லாம் இந்த பாடல் இருக்கு. அடுத்து, பாதையில வீடு இருக்க, பழனி சம்பா சோறு இருக்க, எருமை தயிர் இருக்க. பாருங்க அவங்க எவ்வளவு தகுதிகளாக இருந்திருக்கு, இந்த வாழ்வியல் சந்தோஷம், அவளுக்கு எவ்வளவு வசதிகள் இருந்திருக்கு. பாதையில வீடு இருந்துச்சு. இப்ப நடு காட்டுல இருந்து பாடுறா, மேகம் மூடிய மலைகள் மத்தியில இருந்து கண் தெரியல, யாரையும் பார்க்க முடியல, மூடு பனிக்குள்ள இருந்து பாடுறா. அடியிலிருந்து வீடு கட்ட, பாதையில வீடு இருக்க, பழனி சம்பா சோறு இருக்க, எருமை தயிர் இருக்கு, ஏண்டி வந்தோம் கண்டி சீமை. இந்த இலங்கையை வந்து அந்த கண்டின்னு தான் சொன்னாங்க, கண்டி சீமைன்னு சொன்னாங்க. இப்படி துயரப்பட்டு இங்கே நாட்டில் வாழ விருப்பம் இல்லாமல் அப்படியே இருந்து இந்த காலத்தை வீணாக்கினார்கள். அதே வெறுப்போடு தான் இன்னைக்கு 200 ஆண்டுகளை முடித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கால். எந்த விதமான இருப்பு, அந்த ஆரம்பத்தில் தம்பி பேசினார், ஒரு தேசிய இருப்பு, ஒரு நாட்டின் இருப்பு இல்லாமல் மக்கள் வாழ்கின்ற சொன்னாங்க. எங்கள் நாட்டில் இன்னும் எங்களுக்கு நாட்டின் இருப்பு இல்லை, ஒரு நேஷனல் ஸ்டே எங்களுக்கு இந்த நாட்டில் இல்லை. நாங்கள் இன்னும் நாட்டு மக்களாக இருக்கணும், இன்னும் நாங்கள் இந்த தோட்ட மக்களாக இருக்கணும், நாட்டு மக்களாக இருக்கு. ஆகவே தான் அவனுடைய நாடகங்களிலும் எங்களுடைய தேசிய இருப்புக்கான குரல் தான் இருந்தது. ஒரு நாடகம் போட்டார், லயத்து கோழி என்றது, அதுவும் பறிக்கப்பட்டது இந்த கம்பெனிக்காரர்களாக. இது கம்பெனிக்காரனுடைய தோட்டம் ஆரம்பத்தில் செஞ்சேன். கம்பெனிக்காரர்கள் தேயிலை தோட்டமோ, கோப்பி தோட்டமோ, ரப்பர் தோட்டமோ, செம்பனைன்னு சொல்லுவாங்க, பாம் ஆயில் தோட்டமோ எல்லாம் வந்து ஒரு இராணுவ விவசாயம். அதுக்குள்ளே தான் அந்த மக்கள் கைதி தொழிலாளர் வாழ்ந்து கொண்டார். இவர்கள் விடுதலை அடைய வேண்டுமென்றால் அதிகமாக அந்த இலக்கியங்கள் தான் இவர்களை பற்றி அதிகமாக பேசி இருக்கின்றன. அரசியல்காரர்களோ அரசியல் தலைமைகளோ இவர்களை பற்றி பேசவில்லை. இவர்கள் எழுதினெல்லாம் நாடகங்களோ இலக்கியங்களோ கவிதைகளோ சிறுகதைகளோ நாவல் எல்லாமே டாக்குமெண்டேஷன், நெரேஷன், எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே ஆவணங்களாக எழுதப்பட்டிருக்கின்றன. ஆகவே அவசரமாக அரை குறையாக என்னுடைய ஆய்வை நிறைவேறுவதை உங்கள் மத்தியில் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிவலிங்கம் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ளணும். உண்மையிலேயே அவருடைய வேண்டுகோள் நியாயமானது. இந்த அமர்வில் அந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து வருகின்ற அரங்குகளில் அமர்வுகளில் அதனை பின்பற்றுவோம் என்று கூறிக்கொண்டு, முக்கியமான ஒரு நாட்டாரியல் சார்ந்த ஒரு ஆவணத்தை அவர் 2வது பதிப்பாகவும் வெளியிட்டிருந்தார், மலையக நாட்டாரியல். ஆகவே அந்த நூல் கட்டாயமாக மலையகம் பற்றி அறிபவர்கள் அந்த நூலை கட்டாயமாக வாங்கி வைத்திருக்க வேண்டும் என்று இந்த இடத்தில் கேட்டுக்கொண்டு, தொடர்ந்து திரு வரலாற்றுத்துறை மற்றும் பண்பாட்டுத்துறை ஆய்வாளர் திரு பொன் பிரபாகரன் அவர்களுடைய உரை, பிறமொழி எழுத்துருக்களில் மலையக தமிழர் வரலாற்று படிமங்கள் என்ற தலைப்பில் அமைவிருக்கிறது. மிகவும் முக்கியமான ஒரு ஆய்வு. இதுவரையில் இந்த தலைப்பில் ஆய்வுகள் நிகழ்த்தப்படவில்லை. இது ஒரு முன்னோடியான ஆய்வாகவும் நான் பார்க்கிறேன். அந்த அடிப்படையில் இந்த ஆய்வு சுருக்கங்களை மாத்திரம் முன்வைக்கும்படி திரு பொன் பிரபாகரன் அவர்களை அழைக்கிறேன்.
இவ்வரங்கின் ஏற்பாட்டாளர் திரு பௌசர் அவர்களே, அரங்குக்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கின்ற நண்பர் கவுன்சிலர் அவர்களே, முதுபெரும் படைப்பாளர் திரு மூசி அவர்களே, மலையகத்தின் பொருளியல் அறிஞரான திரு வாமதேவன் சார் அவர்களே, மனித உரிமை செயற்பாளர் திரு சக்திவேல் அவர்களே, குறிப்பாக சொல்ல வேண்டும் திரு லட்சுமண், மலையகத்தின் பண்பாட்டு ஆய்வாளர் திரு சேகர் உட்பட, சிவா உட்பட இங்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் வணக்கங்களையும் மரியாதையும் தெரிவித்துக் கொண்டேன். எனக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய நிமிடம் 10 நிமிடம் தான். ஸ்டப் வச்சு வைத்துக்கொண்டு நான் பேசலாம் நினைக்கின்றேன். பிறமொழி எழுத்துருக்களில் மலையக தமிழர்களின் வரலாற்று படிமங்கள் என்ற இந்த தலைப்பு பற்றி, கருப்பொருள் பற்றி பேச வேண்டும், இந்த ஆய்வுகள் செய்ய வேண்டும் என்ற ஒரு நீண்ட நாளாக எனக்கு இருந்தது. கிட்டத்தட்ட நான் பல்கலைக்கழக காலத்திலிருந்து பல்வேறு தேவைகளுக்காக திரட்டிய குறிப்புகளின்படி 3000க்கும் மேற்பட்ட பெருமதி வாய்ந்த ஆவணங்களில் மலையக மக்கள், இன்று இருக்கின்ற மலையக தமிழர்கள் அல்ல, அவர்கள் இந்தியர்கள், இலங்கை இந்தியர்கள், இந்தியன்ஸ் இன் சிலோன், சிலோன் இந்தியன்ஸ் மற்றும் என்ற அடிப்படையிலும், இந்தியன் இமிகிரண்ட்ஸ், இந்திய புலப்பெயர்வாளர்கள், குடியேறிகள் என்ற அடிப்படையிலும் பல்வேறு பெயர்களிட்டு இந்த ஆய்வுகள், இந்த விடயங்கள் உள்ளடங்கி இருக்கின்றன. நேரடியாக இது மலையக மக்களின் இன்றைய 21ஆம் நூற்றாண்டின் மலையக தமிழர்களின் அரசியல் வரலாறு மற்றும் பண்பாட்டு வரலாற்றோடு தொடர்பெற்றிருக்காவிட்டாலும் கூட, அவர்கள் கடந்த 200 ஆண்டுகள் காலப்பகுதியில் எழுதப்பட்ட பல்வேறு வரலாற்று ஆவணங்களில் அவர்கள் ஒன்று காலனித்துவ காலத்தில் பிரித்தானிய, ஸ்கொட்லாந்து, வேல்ஸ் நாடுகளைச் சேர்ந்த தோட்டத்துறைமாராக, அரசாங்க அதிகாரிகளாக, நிர்வாக சேவை அதிகாரிகளாக இருந்தவர்கள். இன்னொரு தரப்பினர் இந்தியாவில் இருந்த முதுபெரும் வரலாற்றியல், பண்பாட்டியல் ஆய்வாளர்கள். மூன்றாவதாக இலங்கையின் சுதேசிய புத்திஜீவிகளான பெரும்பான்மையின அறிஞர்கள், ஆய்வாளர்கள், வரலாற்றியலாளர்களால் செய்யப்பட்ட ஆய்வுகள். அடுத்ததாக மலையகத்தின் தேசிய புத்திஜீவிகள் கடந்த 50 ஆண்டு கால பகுதியிலே மேற்கொண்டிருக்கின்ற ஆய்வு முயற்சிகள். தற்காலத்தில் முன்னெடுக்கப்படுகின்ற பூகோள ரீதியான ஆய்வாளர்கள், அவர்கள் பல்வேறு தேவைகளுக்காக, திட்டங்களுக்காக அல்லது தங்களுடைய உயர் பட்டப்படிப்புகளுக்காக இந்த ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அப்பால் பல லட்சக்கணக்கான நிர்வாக அறிக்கைகள், சுட்டு நிருபங்கள், துண்டு பிரசுரங்கள், கட்டளை சட்டங்கள், காலனித்துவ கால உத்தரவுகள், நீதிமன்ற தீர்ப்புகள் என்று பல ஆயிரக்கணக்கான ஆவணங்களில் இம்மக்களின் வாழ்வு, வரலாறு, பண்பாடு, கலாச்சாரம், அவர்களுடைய எதிர்நோக்கிய அவலங்கள் பற்றிய குறிப்புகள் காண கிடைக்கின்றன. இத்தகைய குறிப்புகளை நாம் நோக்குகின்ற போது இவை அனைத்தையும் ஒரே இடத்தில் தொகுத்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் என்டர்பிரைஸ், மாநிலவியல் ரீதியான வரலாற்று அறிவாக அல்லது அரசியல் வரலாறாக அல்லது பொருளாதார வரலாறாக ஒரு தேசிய இனத்தின், ஒரு மக்கள் கூட்டத்தின், ஒரு புதிய நிலத்தில், புதிய நாட்டில், புதிய பிராந்தியத்தில் புதிய சமூக சக்தியாக உருவெடுத்த பல்வேறு சமூக சக்தியை உருவாக்குவதற்கு, பல்வேறு சமூக சக்திகளை அரசியல், பொருளாதார ரீதியாக வலுப்படுத்துவதற்கு முன்னின்ற ஒரு மக்கள் கூட்டத்தின் வரலாறு முழுமையான வடிவத்தில் தொகுக்கப்படவில்லை. ஒரு மாஸ்டர் டெக்ஸ்ட் என்பார்கள், மகாவம்சம் சிங்களவர்களுக்கு இருக்கிறது. இந்திய வரலாற்றுக்கு பல்வேறு ஆய்வாளர்கள் பல்வேறு கோணங்களில் அந்த ஆய்வுகளை முன்வைத்திருக்கிறார்கள். இலங்கை தமிழர்களுக்கு அந்த ஆய்வு இருக்கிறது. இலங்கை முஸ்லீம்களுக்கும் ஓரளவு திட்ட தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய ஆய்வறிக்கைகள் இருக்கிறது. ஆனால் மலையக தமிழர்கள் பற்றிய முழுமையான ஒரு கண்ணோட்டம் முன்வைக்கப்படாமல் இருப்பது துரதிர்ஷ்டவசமானது. இந்த ஆய்வுகளை முன்வைப்பதற்குள்ள தடை ஒன்று, குறுகிய காலத்திற்குள் ஒரு 20-30 ஆண்டுகள் மெனக்கெட்டு ஒருவர் அதை செய்ய வேண்டும். இரண்டாவதாக அதுக்கான பாரியளவான நிதி உதவிகள் தேவைப்படுகின்றன. மூன்றாவதாக இந்த ஆய்வுகளை வெளிக்கொண்டுவதற்கும் பதிப்பிப்புக்கான பதிப்பாளர்கள் தேவை. அடுத்ததாக அது ஒரு சமூக நிறுவனமாக, ஒரு சுயாதீன நிறுவனமாக இருக்க வேண்டும். நான்காவதாக உலகளாவிய ரீதியில் இதுவரை கண்டுபிடிக்கப்படாத ஆவணங்கள் உட்பட பல ஆயிரக்கணக்கான ஆவணங்களை ஆய்வு செய்வதற்கும், தொகுப்பதற்கும், அவற்றை ஒரு இடத்தில் கொண்டு வந்து குவிப்பதற்குமான வரலாற்று தேவை இருக்கிறது. இந்த 21ஆம் நூற்றாண்டில் 7வது தலைமுறையைச் சேர்ந்த மலையக தமிழர்கள், புலமையாளர்கள், புத்திஜீவிகள், அறிஞர்கள் அல்லது அவர்கள் அக்கறை கொண்டவர்கள், அனுதாபம் கொண்டவர்கள் இந்த வரலாற்று பணியை செய்ய தவறினால் ஒரு தேசிய இனத்தின் இருப்பு பற்றி எழுந்திருக்கின்ற சவால்கள், 21ஆம் நூற்றாண்டின் பூகோளமயமாக்கப்பட்ட அரசியல் பொருளாதார கட்டமைப்பு நிலைமாற்றங்கள் பற்றிய சவால்கள், இலங்கை தீவின் புதிய சமூக பொருளாதார சூழலாக ஏற்படக்கூடிய சவால்களுக்கு கூட ஒரு தேசிய இனம் கரைக்கப்பட்டுவிடக்கூடும் அல்லது அதன் இருப்பு பற்றிய சான்றாதல்கள் கூட அளிக்கப்பட்டுவிடலாம் என்ற ஒரு நிலை காணப்படுகிறது. எனவே இது பற்றிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும்
என்ற நோக்கில் தான் இவ்வாய்வை நான் செய்யலாம் என்று நினைத்தேன். முதலாவதாக 1900 ஆண்டு காலப்பகுதியிலே வெளியிடப்பட்ட காவன் ஹென்றி வில்லியம்ஸ் என்பவர் எழுதிய கோல்டன் டிப்ஸ் அ டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் சிலோன் அண்ட் இட்ஸ் கிரேட் டீ இண்டஸ்ட்ரி என்ற தேயிலை தோட்டத்தின் முதல் அரை நூற்றாண்டு கால தேயிலை உற்பத்தி முறையின் வரலாறு பற்றிய அந்த நூலிலே மலையக தமிழர்களின் இந்திய தொழிலாளர்கள், இந்தியன் இமிகிரண்ட்ஸ், இந்திய தொழிலாளர்கள், இந்திய புலப்பெயர்வாளர்களின் வருகை, அவர்களுக்கு ஏற்பட்ட மரணம், அவர்களுடைய ஒரு நர்த்தனம் ஆடியது என்று சொல்கிறார், டான்சிங் த டெத் என்று சொல்கிறார்கள். மரணம் அவர்களே நடனம் ஆடியது, மரணத்தால் மட்டுமே எழுந்த ஒரு சமூகமாக இருந்தார்கள் என்ற பல மிக முக்கியமான அந்த தேயிலை கால ஆரம்பம் பற்றிய ஆய்வு தகவல்கள் அந்நூலில் இடம்பெற்றிருக்கின்றன. 1910 ஆண்டு வெளியிடப்பட்ட கிறிஸ்டினா வில்லியம்ஸ் வின்சல் என்பவரால் எழுதப்பட்ட பிட்டர் பெரி கசந்த கோப்பி என்ற ஒரு வரலாற்று நவீனம் என்று சொல்லலாம். வரலாற்று நவீனம் ஒரு நாவல் பாணியில் தான் எழுதப்பட்டது. ஆனால் உண்மையான தகவல்கள், இடப்பெயர்கள், காலம், பொருள் எல்லாம் குறிப்பிடப்பட்டு ஒரு வரலாற்று நவீனமாக எழுதப்பட்டிருக்கிற அந்த நூலிலே நாவலை பற்றி நண்பர் லட்சுமணன் இருக்கிறார். லந்தனா என்ற தோட்டம் இருக்கிறதோ தெரியவில்லை. லந்தனா தோட்டத்தை உருவாக்கிய வரலாறு, டோம் நெவிஸ், டேவிட் நெவிஸ் என்ற 2 ஸ்கொட்லாந்து நாட்டு மைத்துனர்கள் அந்த தோட்டத்தை உருவாக்கிய வரலாறு, அந்த தோட்டத்திலே அந்த பிராந்தியத்திலேயே கம்பளை, நாவலப்பட்டி பகுதியில் இருந்த 400க்கும் மேற்பட்ட தோட்டங்கள் இருந்த ஒரே ஒரு திருமணமான ஆங்கிலேய இளம் பெண்ணான சாரா என்பவர் பட்ட அவலங்கள், கோப்பி காலத்தின் ஆரம்ப கட்ட அவலங்கள், தோட்ட தொழிலாளர்களாக வந்தவர்கள் மட்டுமல்ல, தோட்டத்தை உருவாக்கிய தோட்ட உடைமையாளர்களாக வந்தவர்களும் எத்தனை அவஸ்தைகளை வரலாற்று ரீதியாக சந்தித்தார்கள் என்பது பற்றியெல்லாம் அந்த நாவல் மிக ஆழமாக எடுத்துச் செல்கின்றது. அது மலைய மக்களின் அன்றைய கலாச்சாரம், வரலாறு, போக்குவரத்து, பொருளாதார முறைமை பற்றிய பல தகவல்களை அங்கங்கே இலையோடு செய்திருக்கிறது. அடுத்ததாக கோந்தாபி என்றவர் எழுதிய 1951 ஆண்டு வெளியிடப்பட்ட இந்தியன்ஸ் இன் சிலோன் என்ற நூல் மிக முக்கியமான மலையக தமிழர்கள், இன்றைய மலையக தமிழர்கள் பற்றிய, அன்றைய இலங்கை இந்தியர்கள் பற்றிய ஒரு வரலாற்று ஆவணமாக திகழ்கிறது. அதிலே இந்த மக்களின் புலப்பெயர்வு பற்றிய மிக ஆழமான புள்ளி விவரங்கள், தகவல்கள், அவர் எதிர்நோக்கிய இன்னல்கள், பிரச்சனைகள் பற்றியான பதிவுகள் மிக விரிவாக காணப்படுகின்றன. இன்னொரு முக்கியமான நூல், அதனை ஒரு வரலாற்று நூலாக, வரலாற்று நவீனமாக அல்லது நவீனமயப்படுத்த அதாவது புதினம், ஒரு ஒரு விவரிப்பு, ஒரு டிஸ்கிரிப்ஷன் என்ற பல்வேறு வகையில் பார்க்கலாம். டெனோவென் மோல்ரிச் என்பவர் எழுதிய பிட்டபெரி பொண்டேஜ் சிலோன் டைம்ஸ் என்ற நூலில் பத்திரிகையின் ஆசிரியராக கடமையாற்றிய ஒருவர் பல்வேறு அன்றைய சென்றாக அந்த நடேசன், நடேசையர் போன்றவர்களோடு சேர்ந்து பல்வேறு தோட்டப்பகுதிகளில் விஜயம் செய்து காலனித்துவ காலத்திலே பயணப்பட்டு அவர்கள் தேடிய பல்வேறு தகவல்களை மிகவும் இரத்தமும் தசையுமாக, அந்த குருதி கசிகிறது, டான்சிங் த லெப்பர்ட்ஸ், பிளேயிங் த லெப்பர்ட்ஸ் என்று அவர் எழுதுகிறார். சிறுத்தைகளால் தினசரி கண்ணால் பார்த்து கொண்டிருக்க போதே அந்த தொழிலாளர்கள் வேட்டையாடப்படுகின்ற அவலத்தை, பாம்புகளால் கடியுண்டு விழுந்து சாகின்ற அவலத்தை எல்லாம் அவர் மிகவும் உணர்வுபூர்வமாக பதிவு செய்திருக்கிறார். அந்த நூல் மிக முக்கியமான ஒரு வரலாற்று தரவுகளை, அந்த காலகட்டம் பற்றிய ஒரு வரலாற்று சித்திரத்தை, அந்த பகைப்புலன் பற்றிய பின்னணியை வழங்குகின்ற மிக முக்கியமான ஒரு பதிவாக இருக்கிறது. இது இன்னும் தமிழில் மொழிபெயர்க்கப்படவில்லை. பிட்டபெரி என்ற நூலை திரு சடகோபன் என்பவர்கள் தமிழிலே கசந்த கோப்பி என மொழிபெயர்த்திருக்கிறார். அடுத்ததாக சிலோன் ஃபெர்குசன் டிரெக்டரிஸ் என்று வெளியிடப்பட்ட பல பதிப்புகள், குறிப்பாக 1933 ஆண்டின் பதிப்பும், அதன் பின்னர் 1833 ஆண்டு பதிப்பும், 1910 ஆண்டு 20 ஆண்டுகளில் வெளியிடப்பட்ட அதன் மறுபதிப்புகளும், இந்திய தொழிலாளர்களின் வருகை, அவர்கள் குடியேறிய இடங்கள், அவர்கள் உருவாக்கிய தோட்டங்கள், அந்த தோட்டங்களின் உடைமையாளர்கள், அந்த பரப்புகள், அங்கே எதிர்நோக்கப்பட்ட சகல சமூக பொருளாதார அவலங்களையும் மிக விரிவாக பதிவு செய்திருக்கின்ற ஒரு என்சைக்ளோபீடியா அல்லது ஒரு ஆவணமாக பார்க்கலாம், கலைக்களஞ்சியமாக பார்க்கக்கூடிய இருக்கிறது. இன்னொரு முக்கியமான நூல், தேயிலை காலத்தின் வரலாற்றை, நூற்றாண்டு வரலாற்றை பதிவு செய்த டிஎம் ஃபர்ஸ்ட் அவர்கள் 1867 ஆண்டு அந்த 1867-1967 என்ற நூலை வெளியிட்டார். த 100 Years of Ceylon Tea என்ற நூல். இது ஒரு மிக முக்கியமான நூல். அந்த 100 ஆண்டு காலத்திலே இலங்கையின் தேயிலை பயிரிடப்பட்ட பரப்பு, நிலம், அந்த நிலம் எவ்வாறு தயார்படுத்தப்பட்டது, அதிலிருந்த கடின தன்மைகள் என்ன, அடர்ந்த வனவிலங்குகள், அடர்ந்த காற்று போக முடியாத காடுகள் எவ்வாறு பறந்து விரிந்த தேயிலை தோட்டங்கள் ஆக்கப்பட்டன, அது எப்படி இலங்கையின் கருப்பு தங்கமாக, த பிளாக் கோல்டு,
மாற்றமடைந்தது. இலங்கையின் கூட்டுமொத்த அரசியல், சமூக, பொருளாதார, தேசிய, இனத்துவ கட்டமைப்புகளையும் மாற்றி அமைத்தது. அதற்கு எவ்வாறு அந்த தொழிலாளர்கள் பங்களித்திருக்கிறார் என்பதை பற்றி மறைப்பொருளாக கூறுகிறது. அது ஒரு எக்கனாமிக் பெர்ஸ்பெக்டிவ். தேயிலை துறை சார்ந்த பொருளாதார கண்ணோட்டம் தான் அதில் இருக்கிறது. ஆனால் அது வெளிப்படுத்தும் உள்ளார அர்த்தம் அந்த மக்களின் வாழ்க்கையும் அர்ப்பணிப்பும் அதில் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்தது ஹென்றி தோமஸ் என்பவர் எழுதிய ஒரு பொருளியலாளர் கடமையாற்ற 50 Years in Ceylon என்ற நூலிலே இலங்கையின் 50 ஆண்டுகள் இன்றுமே வரலாற்றில் காணப்படாத அடர் மலைக்காடுகளிலே த அயன் ராக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இரும்பு பாறைகள் என்று சொல்லப்படுகின்ற யக்கட கந்த என்று சிங்களத்திலும் தமிழிலே இன்று யக்கல்ல என்ன அக்கல்லை பூந்தோட்டம் அமைந்திருக்கின்ற இடப்பகுதிகளில் கூட எப்படி 50 ஆண்டுகள் வீதிகளை அமைப்பதற்காக அவர்கள் சிரமப்பட்டார்கள், அந்த வீதிகளை அமைப்பதற்கு எத்தனை ஆயிரம் தொழிலாளர்கள் மரணித்தார்கள், அவர்கள் எதிர்நோக்கிய அவலங்கள் எத்தனை, சயாம் மரண ரயில் பாதைக்கு குறையாத அவலங்களை எப்படி இலங்கை தீவிலே வீதிகளை அமைப்பதற்கு அவர்கள் செயல்பட்டிருக்கிறார். ஒருபுறம் ராஜகாரிய முறை பயன்படுத்தப்பட்டது ஆளுநர்களால், அக்கால பிரித்தானிய ஆட்சியாளர் ராஜகாரிய முறை கட்டாய சேவை கிராமப்புற மக்களிடம் பெறப்பட்டது. ஆனால் பெருந்திரள் உழைப்பாளர்கள் இந்தியர்களாக இருந்தார்கள். அவர்களே பெருந்திரள் வீதிகளிலேயே விதைக்கப்பட்டார்கள். திரும்பி சென்ற வரலாற்றை எங்குமே பதிவு செய்ய முடியவில்லை. அந்த நூல் மிக முக்கியமான ஒரு நூல். மலையக மக்களின் வரலாற்று தரவுகள் பற்றிய படிமங்களை பிரித்தெடுப்பது. இன்னொன்றாக வணக்கத்துக்குரிய வெனரபிள் J.W. பேடிங் என்பவரால் எழுதப்பட்ட 100 Years of Ceylon Tea என்ற நூல், அதுவும் 100 Years of Ceylon Tea. அது கத்தோலிக்க கிறிஸ்தவ மரபிலிருந்து மிஷனரிகள் தோட்டப்பகுதிகளை உருவாகி இந்த தேயிலை தோட்டங்களை எவ்வாறு சமூகமயமாக்கலை மேற்கொண்டன, எவ்வாறு மத மாற்றங்களை மேற்கொண்டன, எவ்வாறு கலாச்சார பரிமாற்றங்களை மேற்கொண்டன, ஏன் அதைக்கு செய்தார்கள், அவர்களுடைய தலையீடு எப்படி அந்த சமூக கட்டமைப்பை, அதன் இருப்பை, அதன் அடையாளத்தை, முகத்தை, முகவரியை மாற்றியது என்பது பற்றிய பல அகழ்விரிவான தகவல்களை அது தருகிறது. அதிலே மிக ஆச்சரியமூட்டக்கூடிய புள்ளிவிவர தரவுகள் இருக்கின்ற இலங்கையின் சனத்தொகை, இன்று பிறப்பிக்கப்பட்டு மெய்ப்பிக்கப்படுகின்ற வரலாற்று பொய்கள் பற்றியெல்லாம் கண்டுகொள்வதற்கு அந்த நூலில் ஆவணங்கள் இருக்கின்றன. அடுத்தது செமுவல் பேக்கர் என்பவர் எழுதிய தி 8 Years in Ceylon என்ற நூல். இன்றும் நுவரெலியா போனால் பேக்கர்ஸ் ஃபால் என்ற ஒரு இடம் இருக்கிறது, மிக முக்கியமான சுற்றுலா தலம். அந்த இடம்தான் நுவரெலியா மாவட்டத்திலே பிரவேசித்த முதலாவது நவீன குடிமகன், நவீன மனித சமூகத்தின் குடிமகனான செமுவல் பேக்கர். அந்த இடத்தில் தான் முதல் தன்னுடைய தற்காலிக கொட்டிலை அமைத்து அவருக்கு அமைத்த குளியலிடம் இன்னும் இருக்கிறது. பேக்கர்ஸ் ஃபால், அதுக்கு பேர் பேக்கர்ஸ் ஃபால். அது ஒரு இயற்கையான இடத்துக்கு அவர் பெயர் வைத்திருக்கிறார்கள். அவர்கள் கம்பளையிலிருந்து நுவரெலியாவுக்கு செல்லுகின்ற யானை வழியாக காட்டு வழி பாதையிலே செல்லும் போது அந்த யானையோடு மூட்டை முடிச்சுகள் பல 1000 அடிகளுக்கு கீழ் உருண்டு சென்றது பற்றியும், அவற்றை மீட்பதற்கு எடுத்துக்கொண்ட பயணங்கள் பற்றியும், சிரமங்கள் பற்றியெல்லாம் கூறுகிறார்கள். நவீன இலங்கையை பற்றி பேசுபவர்கள் அந்த அடர் கானக மலைகளுக்குள் சென்ற முதல் மனிதர்கள் பற்றி, அதனை செப்பனிட்ட முதல் குடியேறியான இந்திய தமிழர்கள் பற்றி, அவர்களுடைய வரலாற்று, பண்பாட்டு, பொறுமைய பாத்திரங்கள் பற்றி பேச மறுப்பது 21ஆம் நூற்றாண்டின் வரலாற்று துரோகங்களாகத்தான் பதியப்பட வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். அடுத்ததாக செமுவல் பேக்கர் அவருடைய அந்த நூல் மிக முக்கியமான மலையக மக்களுடைய அந்த பேக்ரவுண்ட் ஸ்டடி, மலைய மக்களின் தோற்றத்துக்கும் நுவரெலியா மாவட்டத்தில் மலையக தமிழர்கள் குடியேறுவதற்கு முன்னர் அந்த களத்தின், அந்த சூழலின், புவியியலின் ஒரு பின்னணி ஆய்வாக பேக்ரவுண்ட் ஸ்டடியாக அது அமைகிறது. அடுத்ததாக பின்ட் எடித் என்பவர் 1974ஆம் ஆண்டு வெளியிட்ட ஒரு நூலில் தி ஸ்டேட் ஆஃப் டீ என்பதில் இந்த டீ இண்டஸ்ட்ரி, தேயிலை தொழில்துறை இலங்கையை இவ்வாறு புரட்டி போட்டது, இலங்கையின் ஒவ்வொரு குடிமகனையும், இலங்கையின் ஒவ்வொரு குலத்தையும், ஒவ்வொரு சமூகத்தையும், சமயத்தையும் எவ்வாறு புரட்டி போட்டது பற்றி மிக ஆழமான தரவுகளை கொண்டிருக்கிறது. அடுத்ததாக டி சில்வா, பிஜி ஹரிச்சந்திரன் என்பவர்கள் எழுதிய நுவரெலியா த பிகினிங் அண்ட் இட்ஸ் க்ரோத் என்ற ஒரு நூலை வெளியிட்டிருக்கிறார்கள். 1978ஆம் ஆண்டிலே வெளியிட்ட அந்த நூலின் படியும் த நுவரெலியா டிஸ்ட்ரிக்ட் என்ற அன்றைய ஆங்கிலேய அந்த டிஸ்ட்ரிக்ட் கவர்னரால் வெளியிடப்பட்ட நுவரெலியா டிஸ்ட்ரிக்ட் என்று தனி ஒரு ஆவணம் இருக்கிறது, கெசட் பண்ணப்பட்ட ஆவணம். இந்த ஆவணங்கள் நுவரெலியா மாவட்டத்தின் முதல் குடிகளாக எப்படி மலையக தமிழர்கள் இருந்தார்கள், மலைய இந்திய தொழிலாளர்கள் குடியேறினார்கள், அந்த பிரதேசத்தின் புவியியல், தரைத்தோற்றம், காலநிலை அமைப்புகள் எப்படி இருந்ததை பற்றி மிக அகழ்விரிவான தகவல்களை கொண்ட மிக ஆதாரப்பூர்வமான வரலாற்று நூலாக இருக்குது. இது அந்த மக்கள் குடியேற்றத்துக்கு முன்னரான பின்புல சூழமைப்பு பற்றிய எடுத்துக்காட்டாக இருக்குது. அடுத்து இன்னொரு முக்கியமான நூல், இந்த சுதந்திரத்துக்கு பின்னர் அல்லது சுதந்திரத்துக்கு முற்பட்ட காலப்பதிவு, இந்த காலத்துக்கு பிற்பட்ட வரலாற்றை பதிவு செய்கின்ற
வெஸ்லி எஸ் முத்தையா மற்றும் சிட்னி வனசிங்க ஆகிய இலங்கை சமசமாஜ கட்சியின் லங்கா சமசமாஜ கட்சியின் மூத்த தோழர்கள் 1935ஆம் ஆண்டு 37ஆம் ஆண்டு காலப்பகுதியில் நடைபெற்ற மார்க் பிரஸ்கேட்டில் எஃப்ஐஆர், இலங்கை வரலாற்றிலே மார்க் பிரஸ்கேட்டில் எஃப்ஐஆர் என்பது மிக முக்கியமான பாட்டாளி வர்க்க வீரஞ்செறிந்த போராட்டத்தோடு தொடர்பட்ட வரலாறு. ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த ஒரு இளம் கம்யூனிஸ்ட் கட்சி பின்னணியுள்ள ஒரு சிறுவன் அல்லது ஒரு இளைஞன் கண்டி மாவட்ட தோட்டமண்டிலே ஒரு சூப்பரிண்டனாக நியமிக்கப்படுகிறார். இவர் அங்கு வந்து இந்த தொழிலாளர்களின் அவலங்களை பார்த்த பிறகு அவருடைய பாரம்பரிய அந்த ஜெனட்டிக் அந்த கம்யூனிச எண்ணங்களால் அவர் ஈர்க்கப்பட்டு தோட்டத்துறையாக இருக்க முடியவில்லை. இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியோடு சேர்ந்து கொண்டு லங்கா சமசமாஜ கட்சியோடு தொடர்பு கொண்டு தொழிலாளர்களுக்காக அவர் போராட தொடங்குகிற போது அவரை வெளியேற்றுவதற்கான ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டார். எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர், டிபோர்டேஷன் ஆர்டர் என்ற சொல்லப்பட்ட அந்த ஆர்டர் பிறப்பிக்கப்பட்ட போது அதற்கு எதிராக நடந்த போராட்டங்கள் இலங்கை அரசியல் பொருளாதார வரலாற்றில் மட்டுமல்ல தெற்காசிய வரலாற்றை உலுக்கி போட்ட வீரஞ்செறிந்த தொழிலாளர் வரலாறாக பல ஆவணங்களில் பதியப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான சகல ஆவணங்களையும் நான் ஏற்கனவே முழுமையாக மலையக மக்கள் பற்றிய ஒரு குறிப்பிட்ட போராட்டம் பற்றி முழுமையான ஆவணங்கள், சட்டமன்ற விவாதங்கள், பத்திரிகை அறிக்கைகள், துண்டு பிரசுரங்கள், போராட்டங்கள் நடந்த காலம், களம், வெளி, சூழல் பற்றிய சகல புள்ளி விவரங்களோடு மிக முக்கியமான ஒரு 800 பக்க நூலை இவர்கள் தொகுத்து வெளியிட்டிருக்கார். மார்க் பிரஸ்கேட்டில் எஃப்ஐஆர் என்பதுதான் அதன் பெயர். அடுத்ததாக நேரம் கடந்துவிட்டது. எஸ் நடேசன் அவர்கள் எழுதிய மலையகத்தின் தேசிய புத்திஜிகள் ஒருவர், ஒரு தொழிற்சங்கவாதி, ஒரு செனட்டர், ஒரு மிக முதுபெரும் ஆய்வாளர். த ஹிஸ்ட்ரி ஆஃப் அப்கண்ட்ரி தமிழ் பீப்புள் என்ற நூல் மலையகத்தின் தொழிற்சங்க அரசியல் போராட்டங்களின் வரலாற்றை மிக தெளிவாக தொகுத்திருக்கின்ற கடந்த 30 ஆண்டுகளில் வந்த மிக முக்கியமான நூலாகும். இன்னும் பல நூல்கள் இருக்கின்றன, இவற்றை பற்றி கூறுவதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. சிஆர்டி சில்வாவின் ஹிஸ்டரி என்ற நூல், ஐவர் ஜெனிங்ஸ் எழுதிய த எக்கனாமிக் ஆஃப் சிலோன், விசும்பெரும தர்மபிரிய எழுதிய இந்தியன் இமிகிரன்ஸ் பிளான்டேஷன் ஒர்க்கர் இன் ஸ்ரீலங்கா, வெண்டன் டெரிசன் எழுதிய த லாங் ஒர்க் இந்தியன் பிளான்டேஷன் லேபர் இன் ஸ்ரீலங்கா இன் த 19th century, குமாரி ஜெயவர்தனவின் த லேபர் மூவ்மெண்ட் இன் சிலோன், இந்தியன் இமிகிரண்ட் லேபர் இன் சிலோன், காஸ்ட் அண்ட் கிளாஸ் கான்ஃப்ளிக்ட் இன் சிலோன் போன்ற நூல்கள், பேட்ரம் பஸ்டியம் பிள்ளையின் த இந்தியன் இமிகிரண்ட்ஸ் ஆஃப் ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் சிலோன், அசோக பண்டாரகையின் த காலனியலைசேஷன் இன் சிலோன், த பொலிட்டிக்கல் எக்கனமி ஆஃப் கெண்டியன் ஐலைன்ஸ் மற்றும் என்ற நூல் போன்ற கேஎம்டி சில்வாவின் த ஹிஸ்ட்ரி ஆஃப் சிலோன், இந்தியன் இமிகிரன்ஸ் இன் சிலோன், எலைட் இசி த டி, த ரதர்பர்ட் பிளாண்டர்ஸ் நோட்புக் என்ற புத்தகம், நீரா விக்ரமசிங்கவின் எத்னிக் பாலிடிக்ஸ் இன் சிலோன், ஏபி கணபதி பிள்ளை இறுதியாக கடந்த ஆண்டு வெளியிட்ட மலையகத்தின் தேசிய புத்திஜிகள் ஒருவர், கிளிம்சஸ் ஆஃப் டி பட், மலையக கல்வி பற்றி ஜி ஏ ஞானமுத்து அவர்கள் எழுதிய எஜுகேஷன் இந்த இந்தியன் பிளான்டேஷன் ஒர்க்கர் இன் சிலோன், ஏஞ்சலா லிட்லின் த லேபரிங் டு லேர்ன் என்ற நூல், திரு வாமதேவன் அவர்கள் எழுதிய ஸ்ரீலங்கா ரெப்படிட்டிஸ் இன் தமிழ்நாடு, வேதவல்லி எழுதிய அது கல ஆய்வு நூல், சோசியல் எக்கனாமிக் ப்ரொஃபைல் ஆஃப் ஸ்ரீலங்கா ரெப்படிட்டிஸ் இன் கோத்தாகிரி என்று இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து மீண்டும் தாயகத்துக்கு விரட்டப்பட்ட இந்தியர்களின் வரலாறு பற்றிய நூல், திரு சிவத்தம்பியின் பீயிங் எ தமிழ் இன் சிலோன் என்ற 8ஆம் அத்தியாயம், WD லக்ஷ்மன் எழுதிய டெலிமாஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் என்ற பொருளாதார புள்ளிபெற நூல், CV வேலுப்பிள்ளை இந்த சிலோன் டி கார்டன் என்ற கவிதை நூல், ட்ரம்ஸ் ஆஃப் ஹரால்ட், போர்ன் டு லேபர் போன்ற ஆங்கில வரலாற்று சித்திர விவரண நூல்கள், உப்பாலி லீலாரத்ன எழுதிய தே காட்ட என்ற சிங்கள வரலாற்று புதினம், பந்துபால குருகையின் செனசிங்க உப்பன்தருவோ என்ற சிங்கள நூல், தெவியங்கோ மினிசு என்ற சிங்கள கவிதை இலக்கிய நூல், இறுதியாக மு சிவலிங்கம் அவர்கள் மொழிபெயர்த்து வெளியிட்ட த ஸ்விஃப்ட், தமிழிலே கண்டீர் அல்லது கண்டி சீமை என்று மொழிபெயர்க்கப்பட்ட நூல் உட்பட 3000க்கும் மேற்பட்ட ஆவணங்கள் முழுமையாக பகுப்பாய்வு செய்யப்பட்டு ஒரு நிறுவனமாகவோ புலமையாளர்களாகவோ பதிவு செய்யப்படும் போது இங்கே ஒரு புதிய தேசிய இனத்தின் இருப்பை பற்றிய மறுதளிப்புகளுக்கான எந்த அடிப்படைகளும் இல்லாது போய்விடும் என்பது என்னுடைய பணிவான எண்ணம். நன்றி, வணக்கம். நன்றி திரு பொன் பிரபாகரன் அவர்களே. முக்கியமாக இந்த பிறமொழி எழுத்துருக்களில் மலையக தமிழர் வரலாற்று படிமங்கள் தொடர்பான அவருடைய ஆய்வுரையானது நானும் ஏற்கனவே அதை பற்றி குறிப்பிட்டிருந்தேன். மலையக மக்களுடைய வரலாற்று ஆரம்பம் ஆங்கில துறைமார்களுடைய எழுத்துக்களில் இருந்தே தொடங்கி இருக்கின்றது. ஆகவே அந்த மலையகத்தில் ஆரம்ப காலத்தில் மலையக மக்கள் குறித்த அவருடைய டைரி குறிப்புகள், அவருடைய பதிவுகளை
மொழிபெயர்ப்பு செய்து அவற்றினூடாக எங்களுடைய வரலாற்றை மீள கட்டமைக்க வேண்டிய ஒரு கால தேவையும் இருக்கின்றது. இன்றைய மலையக எழுத்துக்களில் பெரும்பாலும் வரலாற்றை மீள உருவாக்கம் செய்கின்ற புனைவுகள், குறிப்பாக மூன சிவலிங்கத்தினுடைய பஞ்சம் பிழைக்க வந்த சீமை, மாத்தலை சுவாமியினுடைய கண்டிச்சீமை, திரு சடகோபன் அவர்களுடைய கண்டிச்சீமையிலே போன்ற நூல்கள் இந்த வரலாற்றை மீள கட்டமைப்பதற்கான ஆரம்ப அடித்தளங்களை இட்டிருந்தாலும் கூட இந்த துறைமார்களுடைய ஆங்கில துறைமார்களுடைய எழுத்துக்களில் இருந்தால் நாங்கள் அவற்றை சரியான ஒழுங்குமுறையின் கீழ் கொண்டு வரலாம். அதற்கான அடிப்படைகளை இன்றைய பிரபாகரன் அவருடைய உரையாக அமைந்திருந்தது. அதனை நானும் கூறியிருக்கின்றேன். அதனை செய்வதற்குரிய ஆற்றல் அவரிடமே இருக்கின்றது. ஆகவே அந்த துறை சார்ந்த எழுத்துக்களை மீள ஒழுங்கமைத்து வரலாறாக எழுதுகின்ற பொழுது மலையக வரலாறு குறித்த ஒரு புதிய பார்வையுடனான ஒரு கனதியான வரலாற்று ஆவணம் எங்களுக்கு கிட்டும் என்ற எதிர்பார்ப்போடு இதுவரையில் இந்த அமர்வில் 5 உரைகள் இங்கே வழங்குவதற்கு தீர்மானித்திருந்தாலும் கூட 2 உரைகள் மலையக சமகால அரங்கில் பெண்ணிய சித்தரிப்புகள் என்ற உரையும், மலையக பெண்ணிய கவிதைகளின் பாடுபொருள் என்ற உரையும் இடம்பெறாது விட்டாலும் கூட இங்கு நிகழ்த்தப்பட்ட 3 உரைகள் மிக முக்கியமான உரைகளாக அமைந்தது. மலையகம் குறித்த ஒரு வெற்றுமுக தோற்றத்தை இந்த 3 உரைகளும் வெவ்வேறு கோணங்களில் இருந்து அணுகப்பட்டிருந்தது. ஆகவே அந்த உரையாளர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தற்போது கலந்துரையாடலுக்காக நேரம் வழங்கப்படுகிறது. கலந்துரையாடல் நேரம் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த அரங்கில் இந்த அரங்குக்கு வருகை தந்திருக்கின்ற பார்வையாளர்கள், ஆர்வலர்கள் மிகவும் கூர்மையாகவும் மிக நிதானமாகவும் ஒவ்வொரு உரையையும் கேட்டுக்கொண்டிருந்ததை நாங்கள் உணரக்கூடியதாக இருந்தது. மிக்க நன்றியை இந்த அமர்வில் பங்கேற்றவர்களுக்கு தெரிவித்துக் கொள்வதோடு உங்களுடைய கேள்விகளை மிக சுருக்கமாக இந்த இடத்தில் முன்வைக்கலாம் அல்லது உங்களுடைய கலந்துரையாடல் கருத்துக்களையும் சாராம்சமாக முன்வைக்க நேரம் வழங்கப்படுகிறது. நான் கடைசி 2 கலந்து கொள்ள முடியாது. எனக்கு புதியவர்கள் அதனால் அவருடைய சொற்களை இலங்கையில் தமிழர்களின் முஸ்லிம்களின் வரலாறு ஆய்வு செய்யப்பட்டிருக்கின்றன. அவை முன்வைத்தது என்பது தெரியவில்லை. இருந்தாலும் கூட நாம் இருக்கின்ற காலகட்டத்தில் அவ்வாறான வரலாறுகளை சிதைப்பதற்காக நாம் ஈடுபடுகிறோம். பொதுவாக அதனை திறம்பட செய்யக்கூடியவர்கள் அரசியல்வாதி இவ்வாறான பெரிய ஒரு சரித்திரம் உள்ள இரு சமூகங்களினுடைய வரலாறுகள் இவ்வாறு சிதைக்கப்படுகின்ற காலகட்டத்தில் மிக முக்கியமாக இலங்கையில் மலைய மக்களுடைய ஆய்வு செய்ய வந்து மிக முக்கியமானது. இல்லாவிட்டால் இன்றைய காலகட்டத்தில் செய்யப்படாவிட்டால் பின் எவ்வாறு தொடரும் என்பது கவலைக்குரிய விடயம். நண்பர் அவர்கள் நிறைய செய்திருக்கிறார்கள் என்றதை அவருடைய உரையில் தெரிவிக்கிறது. அவருடைய பேரில் புரட்சி இருக்கிறது. அவருடைய இந்த முயற்சி கட்டாயம் தொடர வேண்டும், அது நிறைவேற வேண்டும் என்ற ஒரு ஆசை எனக்கு இருக்கின்றது. அது நீங்கள் இதை முன்னின்று செய்யக்கூடிய வேறு சமூகத்தவர்கள் இதை முன்னின்று செய்யக்கூடிய துணிவு வராது. மலைய மக்கள் இருக்கின்ற புத்திஜீவிகள் பிரபலியமானவர்கள் செய்ய வேண்டும். நண்பர் சிவலிங்கம் அவர்கள் போன்றவர்கள் ஒன்றிணைந்து இந்த கைங்கரியத்தை கூடிய விரைவாக செய்ய வேண்டும் என்ற ஒரு விண்ணப்பத்தை கொடுக்கின்றேன். பிரபாகரன் அவருடைய இந்த முயற்சி இன்னும் சரியாக செய்யப்பட்டு இது முற்றுப்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். சபையோருக்கு அன்பான வணக்கம். ஒரு ஆய்வரங்கு என்பது ஒரு ஆழமான கடல். அதிலே உயரங்களை வரையறுப்பது மிகவும் கவலையான விஷயம். இருந்தாலும் கூட
இங்கே முன்வைப்பாளர்கள் மிகவும் காத்திரமான கருத்துக்களை முன்வைத்தார்கள். பொன் பிரபாகர், நாகர் கோனார், சுலிங்கம் அவர்கள், தவச்சந்திரன் அவர்கள் காத்திரமான கருத்துக்களை முன்வைத்தார்கள். இதுதான் இந்த நாட்டார் மீது ஒரு சிறிய தெளிவு சில ஒரு உடையத்தை அவரிடம் கூறியிருக்கிறார் நினைக்கிறேன். அதற்கான ஒரு சிறு விளக்கம் வந்து திரு முனுசலிங்கம் அவர்கள் இந்த நாட்டார் இலக்கியத்தில் மலையக மக்களுடைய காதல் பாடல்கள் சம்பந்தமான ஒரு சிறு விளக்கம் தேவை. அதோடு நம்மளுடைய நேரப்பட்ட அதாவது பொன் பிரபாகரன் லோகநாதன் அவருடைய எதிர்காலத்தில் அவருடைய பதிவுகள் மிக முக்கியமானவருடைய கேட்டுக்கொண்டு என்னுடைய ஒரு சிறிய திரு சிவலிங்கமணி அவருடைய உரையில் எனக்கு ஒரு நியாயம் காண முடியவில்லை. நீங்கள் நாட்டார் பாடல்கள் சினிமா பாடல்களாக மாற்றப்படும் பொழுது பாடல்கள் கொச்சைப்படுத்தப்படும் குறிப்பிட்டீர்கள். நான் இப்ப இன்னைக்கு நாட்டார் பாடல்கள் வளர்ச்சி சினிமா துறைக்குள் ஊடுருவி அதை கவிஞர்கள் பாடலாசிரியர்கள் நாட்டார் பாடல்களை பயன்படுத்தி அதுக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. நான் நினைக்கின்றேன் இந்த சொற்பிரயோகங்கள் பதப்பிரயோகங்கள் அவர்கள் அதை கொச்சைப்படுத்த வேண்டும் அல்லது கீற்றமாக்குவது இல்லாமல் அந்த பட சூழ்நிலைகள் காற்றில் காப்பாற்றப்பட்டிருக்கலாம் என்பது என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து. ஒரு சிறுவனை பிடிக்க தமிழ் இருக்கிறது. நான் இந்த பிரபாகரன் அவருடைய நாங்கள் சமீபத்திலே ஒரு நூல் எழுதினோம். மலையகம் 20 அப்பா பியாண்ட் 200. அதிலே அவர் ஒரு பற்றி பெறப்பட்டது மலையக பண்பாடு. நான் சொல்றது சிவஸ்கரமாக என்ன நடந்ததுன்னா அவருடைய கற்று மிக நீண்டதாக இருந்தது. அவருடைய கால வரக்கூடிய என்னதாக இதை சுருக்கி குறிப்பிட்ட காலத்தில் எங்களால் பெற்றுக்கொள்ள முடியாத காரணத்தினால் அதை வெளியிடப்படவில்லை. அதுக்காக எனக்கு உண்மையிலே மனவரம் 10-15 கட்டுரைகளில் ஒரு கட்டுரை விடப்பட்டது. ஏனென்றால் மிக முக்கியத்துவமான கட்டுரை பேசி நான் உணர்ந்து கொண்டேன். அதில் முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்ல வேண்டும். நீண்ட காலத்தில் அவருக்கு சில பேர்கள் இருந்தது. இந்திய தமிழர்கள் பிறகு ஸ்டேட்லெஸ் என்று அப்படியே பிறகு பிளான்டேஷன் தமிழ் என்று வந்தது. சமீபத்தில் நான் ஒரு நூலை வாசித்தேன். அந்த நூலை அவர் குறிப்பிட்டு செய்தார். அர்த்தம் இருக்க வேண்டும். அது ஒரு ஆய்வு கட்டுரை. அவர் மிக சிறப்பாக நூலை எழுதியிருக்கிறார். அதிகமாக நம்ம நூல் பேசப்படவில்லை, ஏன்னு தெரியவில்லை. ஆனால் புத்தகங்கள் அவுட் ஆஃப் ஸ்டாக் கிடைக்கவில்லை. நான் வாசித்தேன். அதில் அவர் இந்த விஷயத்தை பற்றி மிக ஆழமாக எழுதியிருக்கிறார். அவ்வளவே அவர் நான் கேள்விப்பட்ட ஒரு மெட்ராஸ்ல சென்னையில் ஒரு முதலாவது அவங்க ஆய்வகத்துக்கு போய் அங்கிருந்து அவர்களை அந்த புத்தகத்தை பார்க்க வேண்டும். பார்த்தா பல விடயங்கள் அதில் உள்ளடக்கப்படலாம். அதோடு இன்னும் ஒன்றே சொல்லிட்டு ஆவண காப்பகம் இது முன்னரே இதை பற்றி பேசப்பட்டது. நாங்கள் ஒரு அமைப்பு வச்சிருக்கோம் தமிழ்நாட்டிலே உதயம் தெரியும். அதில் சிவகங்கை அவருடைய இதில் ஒரு நூலோடு வெளியிடப்பட்டது மலையக பண்பாடு. அதை பார்த்திருப்பார். அப்ப அந்த நேரத்தில் உதயம் பவுண்டேஷன் மூலமாக ஒரு காப்பகத்தை உருவாக்குவதற்கு முயற்சி செய்யப்பட்டது. நல்ல முயற்சிகள் செய்யணும். அதுக்கான ஒரு இடம் கிடைக்கிறது. அந்த இடம் கிடைத்திருந்தால் சில வேலைகளில் இப்படிப்பட்ட முயற்சிகள் செய்யப்படலாம். அதை நான் நினைக்கிறேன் அந்த முயற்சியை தொடர்ந்து செய்ய வேண்டும். அப்படி செய்தால் இன்று உள்ள மற்றவர்களெல்லாம் சேர்ந்து நான் ஏனென்றால் பலர் வெளியூர்களில் வந்திருக்கிறார்கள், புலம்பெயர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் மூலமாக அதற்கான நிதி சேகரிக்கப்படுமா இருந்தால் இந்த நூல்களை எல்லாம் முடியுமான வரை சேகரித்து அவர்கள் இருந்தால் எதிர்கால பரம்பரை ஒரு பயன்பெற்ற ஒன்றாக இருக்கும். அதைத்தான்
நண்பர் சொன்னார் எனக்கு இந்த சினிமா பாடல்கள் நாட்டுப்புற பாடல்களை கொச்சைப்படுத்துவதாக இல்லை, அதுவும் சமூகத்துக்கான நல்ல பாடல்களை பாடியிருக்கிறேன் என்று நண்பர் சொன்னார். மிக மிக முக்கியமான ஒரு கேள்வி. உங்களையும் சினிமாக்குள்ளே நாட்டுப்புற பாடல்கள் அதிகமாக பாடுவதற்கான ஆரம்ப காலத்திலே கொத்தமங்கலம் சுப்பு என்ற ஒரு கவிஞர் இருந்தார். அவர் அதிகமாக சினிமாக்குள்ளே நிறைய இந்த நாட்டுப்புற பாடல்களை பாடியிருந்தார். அதன் பிறகு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் மிக முக்கியமான ஒரு நல்ல பாடலை சினிமாவில் காட்டியிருந்தார். அது எம்ஜிஆர் படம் நாட்டோடி நினைக்கிறேன். அதுல எம்ஜிஆரும் பானுமதி அவர்கள் பாடல் பார்த்து சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சோமலாம ஏற்படுத்தி கம்மாக்கரை வசதி கட்டி கரும்பு மூலையில் வாய்க்கால் வெட்டி நெல் விளைஞ்சிருக்கு வரப்பு உள்ள மறைஞ்சிருக்கு அட காடு விளைஞ்ச மச்சான் நமக்கு கயிறுகளுக்கான நிச்சயம் பாடல். அது மிக மிக தொழிலாளர்களுடைய விவசாயிகள் மிக பயங்கரமான ஒரு கேள்வி. அதே நாட்டுப்புற பாடலாக சினிமாவில் காட்டப்பட்டிருக்கிறது எம்ஜிஆர். அதான் பாராட்ட வேண்டிய பாடல். அடுத்து கல்யாணம் இன்னொரு பாடினார், வேட்டி கிழிஞ்சு போச்சு. அவரே கல்யாண சுந்தர் பாடினார், வேட்டி கிழிஞ்சு போச்சு தங்க ரத்தினமே, ஓரம் கிழிஞ்சாலும் ஒட்டு போட்டு கட்டிக்கலாம், நடுவுல கிழிஞ்சதடி நாக ரத்தினமே, அது 4 முளை வேட்டி அடி தங்க ரத்தினமே இருப்பார். அது சினிமா இருக்கு. ஒரு வேட்டி 4 முளை வேட்டி நடுவுல கிழிஞ்சா கட்டவே முடியாது. அது ஓரம் கிழிஞ்சிருந்தா ஒட்டு போட்டு தச்சுக்கலாம். பாருங்க அவனுடைய வேதனை இதெல்லாம் காட்டப்படுது. வழியில்லாத பொருளாதாரத்தில் எல்லாமே அவனுடைய வேட்டி தூண்டு கிழிஞ்சப்படா அவன் எவ்வளவு வேதனை. அது நடுவுல கிழிஞ்ச வேண்டிய தங்கரத்தினுமே அது 4 முளை வேஷ்டி பொன்னேரத்தினுமே பாடினார். அதுக்கடுத்து சிவானந்தர் அவர்கள் கேள்வி கேட்டிருந்தா, இந்த மலையக நாட்டுப்புற பாடல்கள் காதலர் பாடல்கள் இல்லையா பாடப்படலையான்னு கேட்கிறார். பாடப்பட்டிருக்கு. கூட மேல கூட வச்சு கூடலூர் போறவில்லைன்னு விஜய் சேதுபதி நடிச்ச ஒரு சினிமா படம் இருக்கு. கூடலூர் போறவில்லை அவருக்கு இது மலையக அதுக்கு கூட பாடப்பட்டு கூட மேல கூட வச்சு கொடுத்திருக்க போற பொண்ணே கூடையை இறக்கி வச்சு ஒரு குளிர்ந்த வார்த்தை சொன்னார். அழகான பாடம். ஒரு பொம்பளை கூட காட்டுல கொடுத்திருக்கு. மலையக தமிழர்கள் மட்டும்தான் அந்த காடுகளில் வேலை செய்யும். தேயிலை தோட்டங்களில் தொழிற்சாலைகள் இல்லாமல் காடுகளில் வேலை செய்யும். கூட மேல கூட வச்சு குழந்தைக்க போற பொண்ணு கூடையை இறக்கி வச்சு ஒரு குழந்தை வார்த்தை சொன்னார். முன்னோரு ஆளுக்குள்ள முள்ளு குத்து எங்க அமைச்சா யாரை விட்டு நான் கூப்பிடுன்னு கேட்கலாம். இவன் சொல்றான் 300 ஆளுக்குள்ள எப்படி எங்க கூப்பிடுன்னு சொல்ல 300 ஆளுக்குள்ள வெத்தலையை வாயில் போட்டு வெறும்பாக்கை மென்னுக்கிட்டு சுண்ணாம்பு இல்லைன்னு சுத்தி வரலாதான்னு கேட்கலாம். வெத்தலையை வாயில போட்டுக்க பார்க்க கடிச்சுக்க பயம் இல்லாம பப்ளிக்கா வந்து கேள்வி சுண்ணாம்பு இருக்கான்னு கேள்வி. அப்படி கேட்டால் என்ன அப்படின்னு ஒரு கதை பண்ணு. இப்படி அடுத்த பார்த்து படுத்தா பல நினைவு பாய் நிறைய கண்ணீர் நினைச்சு படுத்தாலும் நித்திரையும் போவதில்லை. பாடலுக்கும் பலவருக்கும் பாங்க இருக்க ஒரு பாட்டு இந்தியா பழைய பாடல் சிவாலி பாட்டு இதுல வருது. படுத்தா பல நினைவு பாய் நிறைய கண்ணி. அவ பாயில படுக்கிறான், பஞ்சனையில படுக்கல, மெத்தையில படுக்கல. பாயில படுக்கிறது தொழிலாளியுடைய காதல் ஆசை. படுத்தா பல நினைவு பாய் நிறைய கண்ணீர் நினைச்சு படுத்தாலும் நித்திரையும் போவதில்லைன்னு அது அதே மாதிரி இன்னொரு காதல் பாடு. நானும் சடங்காகி 41 நாள் ஆச்சு. புள்ள படிக்கிறது ஒரு காதலிட்ட கேட்டு, ஏய் பாரு நானும் வயசுக்கு வந்தேன், நானும் சடங்காகி 41 நாள் ஆச்சு, ஏன்னு கேட்கலையே, என்னை ஏன் எடுத்து பார்க்கலையே அப்படின்னா காதல் கேட்கறது. அப்படி நல்ல காதல் பாடல்கள் இன்னும் நிறைய இருக்குது. காலம் போறதில்லை, அதனால தான் நம்மளோட பாடல் இருக்கிறது. நன்றி. கவாத்துக்கார பையா கத்தி வெட்டும் பாண்டி மன்னா, கத்தி என்ன மின்னுறது உன் கவாத்து என்ன பிந்துறது அப்படின்ற ஒரு பாடலும் அவருடைய காதல் பாடலில் தொடர்ச்சியாக இருக்கிறது. ஆகவே இந்த அமர்வில் பங்கெடுத்து வினாக்களையும் கருத்துக்களையும் வழங்கிய பங்கேற்பாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த அமர்வு இத்துடன் முடிவடைகிறது. மலையக அரங்கில் உங்களுடைய பிரசன்னம் மிக திருப்திகரமாக அமைந்தது. ஆகவே பங்கேற்பாளர்களுக்கு மீண்டும் ஒருவரை நன்றி விடைபெறுகிறேன். நன்றி. மலையக அரங்கு மற்றும் பண்பாடு பற்றிய இந்த ஆய்வரங்கிலே பங்கு பற்றி தங்களுடைய பெருமதி வாய்ந்த கருத்துக்களை முன்வைத்ததோடு கூர்மையான அவதானிப்புகளை சேர்த்த உங்கள் அனைவருக்கும் தலை வணங்குகின்றோம். அடுத்த நிகழ்வாக இங்கே திரு ஃபௌசுல் அவர்கள் சுற்றுண்டி குளிர்பானம் மற்றும் சிற்றுண்டி வெளியிலே இலவசமாக வழங்கப்படுகின்றோம். அதனை உள்ளே எடுத்து வராமல் இந்த கண்காட்சி கூடத்துக்கு எடுத்து வராமல் அங்கேயே
வேண்டியவர்கள் கீழே அருந்தி செல்லம் என்று அறிவித்திருக்கிறார். அடுத்ததாக அடுத்த அமர்வு பேராசிரியர் சி மௌனகுரு சார் அவர்களின் இப்படியும் ஒரு காலம் என்ன என்ற நூல் வெளியீட்டு அரங்காக நடைபெற உள்ளது. இவ்வரங்கை தலைமையேற்று நடத்துமாறு கொழும்பு தமிழ்ச்சங்கத்தின் தலைவி மரியாதைக்குரிய திருமதி ராஜகுலேந்திரன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். அவர்களிடம் இதை ஒப்படைக்கலாம் என்று நினைக்கிறோம். பேச்சாளர்கள் திருமதி ராஜகுலேந்திரன் அவர்கள், திரு மௌனகுரு சேர் அவர்கள் ஏனைய தொடர்பான உரையாடல்களையும் இங்கே முன்னால் வருமாறு அழைக்கிறோம். தேங்க்யூ சார்.